जगदम्बायै नमः। सूत उवाच पराशरस्तु तच्छ्रुत्वा वचनम् हितपूर्वकं करं त्यक्त्वा स्थितः तत्र सिन्धोः पारं गतः पुनः. இப்போ சூத்தர் நைமிஷாரத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். ஸோ பராசரர் வந்து தைரியமாக இருங்கோ, நான் உங்களை அடுத்த கரை கொண்டு போகிறேன்னு அவன் சொல்கிறத கேட்ட உடனே கொஞ்சம் தைரியமாக ஹிதபூர்வகம் வச்சனம், நன்மையுடைய வார்த்தைகள். ஹிதபூர்வகம்னா அவளுக்கு நன்மை பண்ணுற மாதிரி வார்த்தைகள். கரம் தெக்துவா, கையை விட்டுட்டார். இப்போ கையை பிடிச்சின்றவர் கையை விட்டுட்டார். சொல்கிறார் சிந்தோஹோ பாரம் கதக, அப்புறம் கையை விட்டுட்டு அந்த கரைக்கு போயாச்சு. இப்போது சிந்துங்கிறது இங்கே ரிவர். நார்மலாக சிந்துங்கிறது கடலை பல இடங்களில் சிந்துன்னா கடல் சொல்லுவோம், சிந்துங்கிறது ரிவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ நதிக்கு அந்த கரையில் கொண்டு சேர்க்குறேன். அந்த இடத்துல தான் அந்த பதரி சண்டமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கரை அது. ஸோ அந்த கரையில் கொண்டு சேர்த்தாச்சு. பாரம் கதக, அந்த பக்கம் போனவர் புனக மீண்டும். सूतोवाच पराशरस्तु तच्छ्रुत्वा वचनं हितपूर्वकं करं त्यक्त्वा स्थितः तत्र सिन्धोः पारं गतः पुनः. मत्स्यगन्धां प्रजग्राह मुनिः कामातुरः तदा वेपमाना तु सा कन्या तम् उवाच पुरस्थितम्. ஸோ மத்ஸ்யகந்தான மீன் வாசனை அடிக்கிறது. மீனில் இருந்துலாம் வந்திருக்கா அவள், அதனால் அவள் மேலே மீன் வாசனை அடிக்கிறது. திருப்பியும் கையை பிடிக்கிறார். முனிகி பிரஜக்ராக, அவளை பிடித்தார். காமாத்துரக, ரொம்ப காமத்தோட வேட்கையோடு பிடிக்கிறார் அவளை. ஸோ வேப்பமானாது ச கன்யா, அவள் நடுங்குறா பாவம், கன்னிகை. அவள் கன்யா, அந்த கன்னிகையானவள் நடுங்கி தம் உவாச்ச புரஸ்திதம், தன் முன்னால் நின்ற, புரஸ்திதம்னா புரக, முன்னாடி நின்று அவரை பார்த்து தம் உவாச்ச, ஸோ அவரை பார்த்து சொல்கிறாவ. प्रजग्राह मुनिः कामातुरः तथा वेपमाना तु सा कन्या तम् उवाच पुरस्थितम्. दुर्गन्धा अहं मुनिश्रेष्ठ कथं त्वं न उपशङ्कसे समानरूपयोः कामसंयोगः तु सुखावहः. நான் இப்போ ஒரே வாசனை அடிக்கலையா, உங்களுக்கு தெரியலையா என்ன மீன் வாசனை மேலே அடிக்கிறது? துர்கந்தா, நான் துர்கந்தம் பிடிச்சவளாக இருக்கேன் நான். ஹே முனிவரே, முனிஸ்ரேஷ்டரே, கதம் தொம்னா உபசங்கசே, உங்களுக்கு சந்தேகம் வரல? இவளை போய் எப்படி நான் எனக்கு இப்படி ஆசை வருதுன்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு ஒரு பயமும் இல்லாமல் இப்படி நெருங்கி வரையலை நீங்கள்? சமான ரூபயோகோ, சமான ரூபம் வேண்டாமா? நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஜாதி, எவ்வளோ உயர்ந்த குலம், அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் உள்ள பெண்ணை தானே நீங்கள் விரும்பணும். ஸோ சமான ரூபயோகோ, சமமான ரூபம் இருக்கிறவளிடத்தில் தான் காம சம்யோக, ஆசையோடு சேர்க்க இருக்கணும். தூ சுகாவக, அப்போ தான் சுகம் கிடைக்கும். அதுவே தான் சுகத்தை கொடுக்கும். என் மாதிரி ஒரு துர்நாற்றம் அடைந்த பெண்ணோட உங்களுக்கு என்ன சுகம்னு கேட்குறான். दुर्गन्धाहं मुनिश्रेष्ठ कथं त्वं न उपशङ्कसे समानरूपयोः कामसंयोगः तु सुखावहः. इत्युक्तेन तु सा कन्या क्षणमात्रेण भामिनी कृता योजनगन्धान्तु सुरूपा च वरानना. ஸோ அவள் சொன்ன உடனே இத்தியுக்தேன, இப்படி சொன்ன உடனேயே அந்த கன்யா என்ன ஆயிட்டான்னா, க்ஷணமாத்திரம், ஒரே க்ஷணம்தான், பாமினி, அந்த ஒளி பொருந்தி அந்த பெண்ணு யோஜன கந்தாகிருதா, அப்படியே துர்வாசனைலாம் போயிடுத்து ஒரு யோஜனை தூரத்துக்கு பார்த்தா மனம் வீசுறது அவள் உடம்புல இருந்து. ஸோ அப்படி மனம் வரும் மாதிரி அவர் பண்ணிட்டார். அவர் முனிவருக்கு எல்லாம் பண்ண முடியும். சுரூபா, ரொம்ப அழகாக ஆயிட்டா, ரொம்ப யோஜனை, ஒரு யோஜனை பரவும் வழக்கு ஒரு மணக்கறக்கூடிய வாசனையோடு உள்ளவளாக அந்த வர ஆனனா, சிறந்த முகத்தை உடையவளாக அவள் ஆகிவிட்டாள். யாரு? முனிவரால. इत्युक्तेन तु सा कन्या क्षणमात्रेण भामिनी कृता योजनगन्धातु सुरूपा च वरानना. मृगनाभि सुगन्धां तां कृत्वा कान्तां मनोहरां जग्राह दक्षिणे पाणौ मुनिः मन्मथपीडितः. ஸோ மிருகநாபின்னு சொன்னால் கஸ்தூரின்னு அர்த்தம். மானோட வயிற்றுல தானே இந்த கஸ்தூரி இருக்கும். அந்த கஸ்தூரி மனம் அதுக்கு தெரியாது. ஸோ அது வெளியில் தேடிகிட்டே ஓடிகிட்டே இருக்கும் கஸ்தூரி மான். ஸோ அப்படி அந்த கஸ்தூரி, அவள் அப்படி ஒரு கஸ்தூரி வாசனை அடிக்கிறது அவகிட்டிருந்து. ஸோ மிருகனாபி சுகந்தாம், அந்த கஸ்தூரி வாசனை அடிக்கக்கூடியவளாக அவளை பண்ணி, தாம் கிருத்வா, அவளை செய்து, காந்தாம் மனோகராம், மனதை அபகரிக்கக்கூடியவளாக ஆகிட்டாவ. காந்தானது அட்ராக்டிவாக இருக்காவ. ஜக்ராக தட்சிணே பானோ, வலது கையை அவர் கரம் பிடித்தார். முனிகி மன்மத பீடித்தக, மன்மதனால் பீடிக்கப்பட்ட அந்த முனிவர் அவளது வலது கரத்தை பிடித்தார். मृगनाभि सुगन्धां तां कृत्वा कान्तां मनोहरां
जग्राह दक्षिणे पाणौ मुनिर्मन्मथपीडितः ग्रहीतो कामं तं प्राह नाम्ना सत्यवती शुभा मुने पश्यति लोको अयं पिता चैव तटस्थितः. ஸோ கிரகீத்து காமம் தம், அவளை தன்னோடு சேர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அவரை பார்த்து அவரை பிராக யார் அந்த பெண் பேசுகிறா, நாம்னா சத்தியவதி, அவள் பேர் சத்தியவதி, சுபா சுபமான சோபனமாக இருக்கக்கூடிய அந்த பெண், முனே பஷ்யதி லோகோயம், உலகம் பார்க்கறதே நீ இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா கேட்குறா. ஸோ லோகோயம் பஷ்யதி, இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் முனிவரே, பிதா சைவ தடஸ்திதக, பிதா என்னுடைய அப்பா அந்த கரையில் இருக்கார், வேற அவர் வேறங்க ஏதோ வேலையாக இருக்காரு தானே இந்த பொண்ணை அனுப்பிச்சார். ஸோ தடான இந்த கரையில் இருக்கிறார், எங்கள் அப்பா கூட அந்த கரையில் இருக்கார். ग्रहीतो कामं तं प्राह नाम्ना सत्यवती शुभा मुने पश्यति लोको अयं पिता चैव तटस्थितः. पशुधर्मः न मे प्रीतिं जनयति अतिदारुणः प्रतीक्षस्व मुनिश्रेष्ठ यावत् भवति यामिनी. ஸோ அதிதாருணக பசோஹோ தர்மக. ஸோ இது வந்து பசு தர்மம், மிருகங்கள் தான் எனி டைம் எந்த இடத்துல எந்த இதுவும் அதுகளுக்கு கவலை கிடையாது. ஸோ இந்த மிருகங்கள் மாதிரி உள்ள தர்மத்தை கடைப்பிடிக்காதுங்க, அதிதாருணம், அது கொடுமையானது. ஸோ இந்த மிருக தர்மம் வேண்டாம். நமே பிரீத்திம் ஜனயதி, அது எனக்கு பிடிக்காது, எனக்கு நமே பிரீத்திம் ஜனயதி, அது எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது இந்த பசு தர்மம். பிரதீக்ஷஸ்வ முனிஸ்ரேஷ்ட, சரி ஓகே அவரோட சேர்ந்துடலாம் நம்ம முடிவு எடுத்துட்டா, வேறு வழி இல்லை அவளுக்கு. ஸோ முனிஸ்ரேஷ்டரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ராத்திரி ஆகட்டங்கிறா. யாவத் பவதி யாமினி, யாமினின்னு இருட்டு. ஸோ இருட்டு ஏற்படும் வரையில் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், உலகமெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறான். पशुधर्मः न मे प्रीतिः जनयति अतिदारुणः प्रतीचक्ष्व मुनिश्रेष्ठ यावत् भवति यामिनी. रात्रौ जवाय उद्दिष्टः दिवान मनुजस्य हि दिवासङ्गे महान् दोषः पश्यन्ति किल मानवाः. ஸோ வெவாய ராத்திர உதிஷ்டகா, வெவாயங்கிறது செக்ஸு. ஸோ செக்ஷுவல் லைஃப் வந்து ராத்திரிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்திஷ்டகான நியமம், அதுதான் நியமம், ராத்திரி நேரத்தில் அந்த நியமம் இருக்குது. திவா ந, டே டைமில் கிடையாது. மனுஜசேகி, அது மனுஷாளுக்கு. ஸோ மனுஷனுக்கு பிறந்த தர்மம் இப்படி தான். ஸோ திவா சங்கே மகான் தோஷகா, டே டைமில் இந்த மாதிரி சேர்க்கைங்கிறது பெரிய தோஷம். அது பஷ்யந்தி கில மானவாக, மனிதர்கள்லாம் பார்ப்பார்கள் இல்லையா, அதனால இது தப்பு. रात्रौ व्यवाय उद्दिष्टः दिवान मनुजस्य हि दिवासङ्के महान् दोषः पश्यन्ति किल मानवाः. कामं यच्च महाबुद्धे लोकनिन्दा दुरासदा तच्छ्रुत्वा वचनं तस्य युक्तम् उक्तम् उदारधीः. तस्याः ஸோ லோக நிந்தா துராசதா தாண்ட முடியாது. மக்கள் வந்து நிந்திக்கிறது, மக்களுடைய அந்த அபவாதமெல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டம், அது கேட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் லைஃப் லாங்கா. ஸோ துராசதா, அதை மீற முடியாது, லோகத்தோட நிந்தையை நம்மளால் மீற முடியாது. அதனால காமம் எச்ச, உன்னுடைய ஆசையை அடக்கிக்கொள், ராத்திரி வரை பேசாமல் இரு அப்படிங்கிறா மகாபுத்தி உடையவரே. ஸோ தஸ்ருத்வா வச்சனம் தஸ்யாகா, ஸோ அதை கேட்டார், ஓகே அவள் சொல்கிறது ஒரு கரெக்டு தான். ஸோ அதனால் அதை கேட்டவர், தஸ்யாகா வச்சனம், அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டவர், யுக்தம் உக்தம் உதாரதீகி. ஸோ யுக்தமான வார்த்தை, பொருந்திய வார்த்தைகளை பேசியிருக்காவோ, அதை கேட்டு அந்த உதார வள்ளல் தன்மையுடைய அந்த பராசரர். காமம் யச்ச மகாபுத்தே லோகநிந்தா துராசதா தச்ருத்வா வசனம் தஸ்யாஹ யுக்தம் உக்தம் உதாரதீஹி. நீஹாரம் கல்பயாமாஸ சீக்கிரம் புண்ணியபலேன வை நீஹாரே ச சம்புத்பன்னே தடே அதிதமசாயுதே. ஸோ உடனே அவர் ராத்திரி வேலை அவர் அது கொண்டு முடியாதா, கொண்டு வந்துட்டார். நீகாரம் கல்பியாமாசா, நீகாரம்னா மூடு பனின்னு அர்த்தம். ஸோ மூடு பனி ஏற்படுத்தினார். ஃபுல்லாக ராத்திரி மாதிரி எடுத்து ஒரே இருட்டாக எடுத்து எங்கே பார்த்தாலும் யாரும் பார்க்க முடியாது. ஒரு பனிக்காலத்துலேயே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கோல்டாக இருக்கும்போது யாரும் பக்கத்தில் வரவாள் கூட மூஞ்சி தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த நீகாரத்தை ஏற்படுத்தினார், மூடு பனியை. சீக்கிரம் புண்ணியபலேன, உடனே ஏற்படுத்திட்டார் தன்னுடைய புண்ணியத்துடைய பலத்தினால். நீகாரேச்ச சமுத்பன்னே, ஸோ அந்த மூடு பனி ஏற்பட்டவுடன் தட்டே அதி தமசாயுதே, இப்போ அந்த கரை யாருக்குமே தெரியாது, ஒரே இருட்டு. தமசா யுதேன கூடிய அந்த கரையில் ஒரே இருட்டு சூழ்ந்தது. நீஹாரம்
कल्पयामास शीघ्रं पुण्यबलेन वै निहारे च समुत्पन्ने तटे अतितमसायुते कामिनी तं मुनिं प्राह मृदुपूर्वम् इदं वचः कन्या अहं द्विजशार्दूल भुक्त्वा गन्तासि कामतः அவள் திருப்பி அவளுக்கு விடுறதில்லை. அவளுக்கு ஏகப்பட்ட டவுட்டு, அதனால கேட்டுகிட்டே இருக்கா. அவர்கிட்ட முனிவரை பார்த்து அந்த காமினி ஆசையுடையவள், அவ்வளோ ஆசை வந்துடுது போகலான்ற. ஆனால் அவள் சொல்கிறா மிருது பூர்வம், ரொம்ப சாஃப்டாக பேசுகிறா. இதம் வச்சக்க ரொம்ப சாஃப்டாக அவர்கிட்ட கேட்குறா. கன்யா அகம், நான் கன்னிகை, எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, நான் கன்னிகையாக இருக்கேன். துஜ ஷார்தூல, ஷார்தூலன்னா புலின்னு அர்த்தம். ஸோ ஒரு சிரேஷ்டமான முனிவரே, பிராமணோத்தமரே என்ன கூப்பிட்றா. புக்துவா கந்தாசி காமத்தக, நீ ஆசையோடு கூட என்னை அனுபவிச்சுட்டு, புக்துவான்னு என்னை அனுபவித்து விட்டு கந்தாசி நீ போயிடுவாய், நீ பாட்டு போயிடுவாய், நான் உலக நிந்தைக்கு நான் தான் ஆளானா அப்படிங்கிற மாதிரி அவன் ஆரம்பிக்கிறான். காமினீதம் முனிம் பிராக மிருதுபூர்வம் இதம் வசः கன்யாகம் த்விஜசார்தூல முக்த்வா கந்தாசி காமதः அமோக வீர்யः த்வம் பிரம்மன் காகதிः மே பவேத் இதி பிதரம் கிம் பிரவீமி அத்ய ச கர்ப்பா சேத்பவாமி அகம். அமோக வீரிக, உங்களோட வீரிய பராக்கிரமெல்லாம் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களோட ரேத்தஸ் வந்து அவ்வளோ வீரியம், ஸ்ட்ராங்கான வீரியம் உங்களோடலாம், முனிவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட வீரியம் இருக்கும்போது நான் காகத்திர்மேபவி, என்னோட கதி என்ன ஆகும். ஸோ சகர்பா சேத் பவாமி அகம், நான் கர்ப்பம் உண்டானால், எனக்கு கர்ப்பம் ஏற்பட்டு விட்டால், பிதரம் கிம் பிரவீமி அத்யா, எங்கள் அப்பாட்ட போய் நான் என்ன சொல்லுவேன், உங்களோட கூட சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி கர்ப்ப வாசம் ஏற்பட்டுதானால் எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு கேட்குறான். அமோக வீர்யகத்வம் பிரம்மன் காகதிः மே பவேத் இதி பிதரம் கிம் பிரவீதி அத்ய ச கர்ப்பாச்சேத் பவாமி அகம். त्वं गमिष्यसि भुक्त्वा मां किं करोमि वदस्व तत्. पराशर उवाच कान्ते अद्य मत्प्रियं कृत्वा कन्या एव त्वं भविष्यसि. ஸோ அவர் கேட்டது, அப்போ தொம் கமிஷசி, நீ போயிடுவாய்ப்பா, நீங்கள் போயிடுவேள். புக்துவா மாம், என்னை அனுபவித்து விட்டு கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, தத் ததஸ்வ, அதை சொல்லுங்கள்னு கேட்குறா. அப்போ பராசரர் பதில் சொல்கிறார், காந்தே பிரியமானவளே, அத்திய மத் பிரியம் கிருத்வா, எனக்கு பிரியத்தை பண்ணிவிட்டு கன்யா ஏவ தொம் பவிஷ்யசி, உன்னுடைய கன்னித்தன்மை மாறாது, நீ கன்னிகையாகவே இருப்பா இன்னும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். किं करोमि वदस्व तत्. पराशरं उवाच कान्ते अद्य मत्प्रियं कृत्वा कन्या एव त्वं भविष्यसि. वृणीष्व च वरं वीरो यं त्वम् इच्छसि भामिनी. सत्यवती उवाच यथा मे पितरौ लोके न जानीतो हि मानद. ஸோ பீருன்னு கூப்பிட்றார் இல்லையா. பீருன்னு நான் ராமாயணத்தில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ராமர் வந்து இவ்வளோ பீருன்னு கூடு, அது மாதிரி பார்க்குறோம் நம்ம சீதையை. ஸோ பீரு பயந்தவளே, வரம் பிரணீஸ்வா, எங்கிட்ட வரத்தை கேளு, விருப்பமான வரத்தை கேளு. தொம் இச்சசி பாமினி, தொம் எது உனக்கு வேணுமோ அதை கேட்டுக்கோ, எங்கிட்ட என்ன வரமான கேளு. அப்போ சத்தியவதி சொல்கிறா, யதாமே பிதரவு லோகே ந ஜானீதக, எங்கள் அப்பாவுக்கு இது தெரியும், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும், பிதரவுன்னு சொன்னால் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே வார்த்தை பிதரவு, பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, ந ஜானீதக, அவளுக்கு தெரியவே கூடாது, இந்த மாதிரி நடந்தது எதுவுமே தெரியக்கூடாது. மானதான கௌரவம் அளிப்பவரேன்னு கேட்குறான். वृणीष्व च वरं वीरो यं त्वम् इच्छसि भामिनी. सत्यवती उवाच यथा मे पितरौ लोके न जानीतः हि मानद. कन्याव्रतं न मे हन्यात् तथा कुरु द्विजोत्तम. पुत्रश्च त्वत्समः कामं भवेत् अद्भुतवीर्यवान्. ஸோ கன்யாவிரதம் நேமே கன்யாத், என்னுடைய கன்னிகையாகப்பட்ட அந்த விரதம், அந்த கன்னிகை தன்மை மாறவே கூடாது. ந கன்யாத், அது அடிபடக்கூடாது. ததா குரு, அவ்வாறு செய்ய வேண்டும். திஜோத்தம, பிராமணோத்தமரே. புத்திரஷ தொத்சமக, உங்களை மாதிரியே குழந்தை பிறக்கிறது வந்து உங்களை மாதிரியே இருக்கணும், நல்ல ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கணும். காமம் பவேத்துனா அது மாதிரி ஏற்படணும், அது இஷ்டம் போல் உங்களை மாதிரியே உங்கள் சமமாகவே இருக்கணும் அந்த பையன். ஸோ அத்புத வீரியவான், அத்புத பராக்கிரமத்தோடு வீரியத்தோடு அவன் இருக்க வேண்டும். ரெண்டையும் கேட்குறா, வர மாதிரி கேட்குறாவோ. कन्याव्रतं न मे हन्यात् तथा कुरु द्विजोत्तम. पुत्रश्च त्वत्समः कामं भवेत् अद्भुतवीर्यवान्.
अयं सर्वदा मे स्यात् यौवनं च नवं नवं पराशर उवाच शृणु सुन्दरी पुत्रः ते विष्णु अंशसम्भवः शुचिः. ஸோ இந்த கத்தம் இப்போ சுகந்தம் கொடுத்துருக்காரு அந்த முனிவர். அதனால் இந்த சுகந்த கஸ்தூரி மனமாகப்பட்டது எங்கிட்ட எப்போதுமே இருக்கணும். சர்வதா மேசியாத்து, எப்போதும் எங்கிட்ட இந்த மனம் இருக்கணும். என்னோடய மீன் வாடையெல்லாம் போயிடணும் இனிமேல். ஸோ எவ்வனம் ச நவம் நவம், நல்ல இளமையோடு நான் எப்போவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அதுக்கு பராசரர் சொல்கிறார், கேளுமா சுந்தரி, அழகானவளை கேளு. புத்திரகாத்தே விஷ்ணு அம்ச சம்பவக, விஷ்ணுடைய அம்சமாகவே சாட்சாத் விஷ்ணு அம்சத்துடைய உன்னுடைய பிள்ளை பிறப்பான். சுச்சிஹி, சுச்சிகின்னு சுத்தமானவனாக ரொம்ப சத்துவகுணத்தோடு கூடியவனாக உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். गन्धो अयं सर्वथा मे स्यात् यौवनं च नवं नवं पराशर उवाच शृणु सुन्दरी पुत्रः ते विष्णु अंशसम्भवः शुचिः. भविष्यति च विख्यातः त्रैलोक्ये वरवर्णिनी केनचित् कारणेन अहं जातः कामातुरः त्वयि. ஸோ விக்யாத்தகா பவிஷ்யதி, அந்த பிள்ளை ரொம்ப புகழோடு நிலைத்திருப்பான். ஸோ விக்யாத்தம்னா கியாத்தம்னாலே புகழ், விக்யாத்தம் நல்ல புகழ், நல்ல புகழோடு இருப்பான் உங்கள் பிள்ளை, உன்னோட பிள்ளை. திரைலோக்கிய 3 லோகத்திலையும் புகழ் பெற்றவனாக இருப்பான். வரவர்ணினி, ஸோ அழகிய நிறத்தவளே. ஸோ கேனச்சித் காரணேன, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எனக்கு இந்த ஆசை ஏற்படாது. காமாத்துரக ஜாத்தக, தொயின உன்னிடம் எனக்கு இந்த பேராசை ஏற்பட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. அதனால் ஏதோ நடக்க வேண்டிய ஒரு காரணத்துக்காகத்தான் எனக்கு இந்த மாதிரி உன் மீது ஒரு அன்பு ஏற்பட்டதுன்னு சொல்கிறேன். भविष्यति च विख्यातः त्रैलोक्ये वरवर्णिनी केनचित् कारणेन अहं जातः कामातुरः त्वयि. कदापि च न सम्मोहः भूतपूर्वः वरानने दृष्ट्वा च अप्सरसां रूपं सदा अहं धैर्यम् आवहम्. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்மோகம், ஒரு ஆசை, பேராசை வந்துடுது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்மோகமோ எதுவுமே எனக்கு முன்னாடி கதாபி ஒரு நாள் கூட எனக்கு ஏற்பட்டதே இல்லைம்மா. பூர்வகனா முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் யாரை பார்த்து எனக்கு ஒரு ஆசையெல்லாம் ஏற்பட்டதே கிடையாதுமா. வரானனே, சிறந்த முகத்தை உடையவளே. திருஷ்டுவாச அப்சரசாம் ரூபம், பெரிய பெரிய அப்சரசுகளில் பார்த்தா கூட எனக்கு இந்த காமம் ஏற்பட்டதே கிடையாது. ரூபம் சதாகம் தைரியமாகவன், தைரியத்தோடு தான் இருப்பேன். இந்த மாதிரி என்னோட ஆசைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அப்படி ஒரு தைரியத்தோடு தான் இருப்பேன். என்னவோ எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். तथापि च न सम्मोहः भूतपूर्वः वरानने दृष्ट्वा च अप्सरसां रूपं सदा अहं धैर्यम् आवहम्. दैवयोगेन वीक्ष्य त्वां कामस्य वशगः अभवं तत्किञ्चित् कारणं विद्धि दैवं हि दुरतिक्रमम्. ஸோ தெய்வயோகேன வீழ்ச்சிய, தெய்வயோகம்னா விதி, தெய்வனால் விதி. ஸோ ஏதோ விதிப்படியால் உன்னை பார்த்து, துவாம் வீழ்ச்சிய, உன்னை பார்த்து காமசிய வசகக, இந்த காமனோட வசத்தில் நான் மாட்டினுட்டேன். இந்த மன்மதனோட பீடைக்கு நான் ஆளானேன். அபவம்னு நான் அப்படி எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஸோ தத்கிஞ்சித் காரணம் வித்தி, அது என்ன காரணம் என்று தெரிந்து கொள். தெய்வம் ஹீ துரதிக்கிரமம், விதியை யாராலும் மீற முடியாது. தெய்வங்கிறது விதி, விதியை துர அதிக்கிரமம்னா அதை மீறுதல் யாராலையும் முடியாது. அந்த விதிப்படி தான் எல்லாருமே நடந்தனம். அது காரணம் விதிதான். दैवयोगेन वीक्ष्य त्वां कामस्य वशगः अभवं तत्किञ्चित् कारणं विद्धि दैवं हि दुरतिक्रमम्. दृष्ट्वा अहं च अतिदुर्गन्धां त्वां कथं मोहम् आप्नुयां पुराणकर्ता पुत्रः ते भविष्यति वरानने. ஸோ ஒன்றை பார்த்துட்டு, நீ ஒன்று பார்த்தா எப்படி ஒரு துர்க்கந்தம் வீசின்னு இருந்தது. அப்படி ஒரு துர்க்கந்தம் வீசக்கூடிய உங்ககிட்ட போய் கதம் மோகம் ஆப்பனியாம், இல்லாத எனக்கு எப்படி மோகம் வருமா என்ன? ஏதோ ஒரு காரணத்தினால தான் எனக்கு இவ்வளோ துர்க்கந்தமாக மேலே இருந்து கூட எனக்கு இந்த காமம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் புராண கர்த்தா புத்திரக, ஒரு புராணத்தை எழுதக்கூடிய, புராணங்களெல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு பிள்ளை உனக்கு அமையணும்னு இருக்குது. அதனால் எனக்கு இந்த ஆசை ஏற்பட்டது. பவிஷ்யதி வரானனே, ஏற்படும். ஸோ உன்னுடைய பிள்ளை மூலமாக புராணங்கள் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்கிறார். दृष्ट्वा अहं च अतिदुर्गन्धां त्वां कथं मोहम् आप्नुयां पुराणकर्ता
पुत्रः ते भविष्यति वरानने वेदविद्भागकर्ता च ख्यातश्च भुवनत्रये सूत उवाच इत्युक्त्वा तां वशं यातां भुक्त्वा स मुनिसत्तमः வேதவித் பாககர்த்தா, அதாவது வேதத்தை அறிந்தவராகும். வேதவித்துன்னு வேதவித்துன்னு இப்போ கூட சொல்கிறோம், தமிழோட சொல்கிறோம் வேத வித்து பாவர் அப்படின்னு. ஸோ வித்தினாலே அறிதல். ஸோ வேதங்களை அறிந்தவராகவும் பாககர்த்தா, நாளாக பிரிப்பார் அவர் வேதத்தை. ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் அப்படி நாளாக பிரிப்பார். அப்படிப்பட்ட பிள்ளையாக கியாத்தகாச்சே புவனத்திரைய 3 லோகங்களிலும் புகழ் பெற்று இருப்பார் உன்னுடைய பிள்ளை. அப்போ சூதரன் சொல்லிட்டு இருக்காரு, கண்டினியூ பண்ணுறார். இவ்வாறு சொல்லிவிட்டு இத்தியுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு தாம் வஷம் யாத்தாம் தன் வசத்தில் வந்த அவளை புக்துவா அனுபவித்து விட்டு அந்த முனிசத்தமாக அந்த முனிவராகப்பட்டவர் அடுத்த லைன் ஜகாமன் வருது, கிளம்பி போயிட்டார்னு அர்த்தம். ஜகாமன் அடுத்த லைனில் வருது. ஸோ இவ்வாறு அவளை அனுபவித்து அவர் அந்த முனிவர் கிளம்பினார். ख्यातश्च भुवनत्रये सूत उवाच इत्युक्त्वा तां वशं यातां भुक्त्वा स मुनिसत्तमः जगाम तरसा स्नात्वा कालिन्दी सलिले मुनिः सा अपि सख्यवती जाता सद्यः गर्भवती सती. ஸோ அவர் கிளம்பினார், ஜகாமன கிளம்பினார், அவர் போயிட்டார். தரசா ஸ்நாத்வா, உடனடியாக அவர் குளிச்சார். அங்கே நதி தான் இருக்கு, காளிந்தி செல்லியில். இது யமுனை நதியில் நதி தாண்டி விட்டுருக்கா. ஸோ யமுனை நதியில் அவர் குளித்து விட்டு ஸ்நாத்வான குளித்து விட்டு சாப்பி சத்யவதி ஜாத்தா, அவளும் கிளம்பி போயிட்டா. அவளோட காரியத்தை பார்க்கணும், அடுத்த காரியத்தை பார்க்கணும். சத்யாக உடனடியாக கர்ப்பவதி சதி, ஸோ கர்ப்பமாக ஏற்பட்டவளாக அவள் கிளம்பி போனாள். जगाम तरसा स्नात्वा कालिन्दी सलिले मुनिः सा अपि सत्यवती जाता सद्या गर्भवती सती. सद्यः सुषुवे यमुनाद्वीपे पुत्रं कामम् इव अपरं जातमात्रः तु तेजस्वी ताम् उवाच स्वमातरम्. ஸோ நேரம் வரும்போது தான், ஸோ நான் நம்மள மாதிரி 10 மாதமாக எத்தனை மாதமோ அந்த காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவளை அந்த நேரம் வரும்போது தான் குழந்தைய பெற்றிருக்கான். சுஷுவே, ஆனால் அவள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கா. அதனால் அவள் அப்பா அம்மாவுக்கு இவளோட கர்ப்பம் கூட தெரியல, அவளோட கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ சுஷுவே யமுனா த்வீபே, ஒரு த்வீபத்தில் போய் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாவோ. ஸோ யமுனையில் நதியில் புத்திரம் காமம் இவ அபரம், மன்மதனை போல இருக்கார். காமம் இவ அபரம், ஆனால் நம்ம பார்க்குறோம் அபரம். காமம்னு மன்மதனை போன்ற ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். ஜாத மாத்திரகா து தேஜஸ்வி, பிறந்த உடனே அவர் தேஜஸோடு இருக்கார். அவர் உடனே பேச ஆரம்பிச்சிட்டார். தாம் உவாச்ச, அவளை பார்த்து பேசுகிறார். ஸ்வ மாத்திரம், தன்னுடைய அம்மாவை பார்த்து அந்த பிறந்த குழந்தை பேசியது. த்வீப மார்க்கத்தில் பிறந்ததுனால துவைப்பாயனர். கிருஷ்ண துவைப்பாயனருங்கிறது, இது கிருஷ்ணர்னா அவர் கருப்பு, அதனால் கருப்பில் இருந்ததுனால கிருஷ்ண துவைப்பாயனர்னு பேர். அதனால் கிருஷ்ணன்னு பல இடத்துல நம்ம வியாசருக்கு பேரை பார்க்குறோம் இல்லையா. பதரி சண்டத்தில் பிறந்ததுனால பாதராயணர் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா பதரிங்கிறது இளந்த மரங்கள் நிறைந்த த்வீபம் அது. शुशवे यमुनाद्वीपे पुत्रं कामम् इव अपरं जातमात्रः तु तेजस्वी ताम् उवाच स्वमातरम्. तपसि एव मनः कृत्वा विविशेत् च अतिवीर्यवान् गच्छ मातः यथा कामं गच्छामि अहम् अतः परम्. ஸோ தபசி ஏவ மனக்கிருத்துவா. ஸோ ஒரு வளர்ந்த குழந்தைய ஆயாச்சு. அவர் சொல்கிறார், நான் தபஸுக்கு போகிறேம்மா, நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போங்கோ. மனக்கிருத்துவா, மனசை அப்படி உண்டாக்கின்னு தான் தபஸில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டார். ஸோ விவிஷேச்ச அதிவீரியவான். ஸோ தபஸ்லேயே பூந்துட்டார். விவிஷேனா அவர் தபஸுக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதிவீரியமான அந்த வியாசர். கச்ச மாதக, அம்மா நீங்கள் போங்கோ அப்படி சொல்கிறார். ஸோ யதா காமம், உங்கள் இஷ்டம் போல் உங்கள் வழியை பார்த்து போங்கோ. கச்சாமி அகம் அத்தப்பறேன், நீங்கள் போனப்புறம் நானும் கிளம்பி போயிடுவேன், இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நானும் போயிடுவேங்கிறேன். तपसि एव मनः कृत्वा विविशेष अतिवीर्यवान् गच्छ मातः यथा कामं गच्छामि अहम् अतः परम्. तपः कर्तुं महाभागे दर्शयिष्यामि वैस्मृतः मातः यदा भवेत् कार्यं तव किञ्चित् अनुत्तमम्.
ஸோ தபகர்த்தும் அம்மா நான் தபஸ் பண்ணுறதுக்காக போகிறேன், மகாபாகியன மகாபாகியம் உடையவளே, தர்ஷயிஷ்யாமி வைஸ்மிருதக, அதாவது நான் என்னை காட்டுவேன் அப்படிங்கிறார். தர்ஷயிஷ்யாமின்னு நீங்கள் எப்போ நினச்சாலும், ஸ்மிருதக ஸ்மிருதகன ஸ்மரிக்கிறது. ஸோ என்ன நீங்கள் எப்போவாது குழந்தைய அப்படின்னு நினச்சிட்டேன்னா நான் உங்கள் முன்னாடி வந்துடுவேன். ஸோ அப்படி வருவேன். மாதக யதா பவேத் காரியம் தவ, உங்களுக்கு காரியம் ஆகணும், ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சா என்ன ஸ்மரிங்கோ, என்ன நினைங்கோ. கிஞ்சித் அனுத்தமம்னு இதை விட உயர்ந்தது எதுவும் இல்லைங்கிற மாதிரி உயர்ந்த காரியம். ஸோ ஏதாவது உங்களுக்கு உயர்ந்த காரியம் என்னால் நடக்க வேணும்னு நினச்ச மாத்திரத்தில் நான் வருவேனம்மான்னு ஒரு இது கொடுக்குறார் அவருக்கு. तपः कर्तुं महाभागे दर्शयिष्यामि वैस्मृतः मातः यदा भवेत् कार्यं तव किञ्चित् अनुत्तमम् कर्तव्यो अहं तदा शीघ्रम् आगमिष्यामि भामिनी स्वस्ति ते अस्तु गमिष्यामि त्यक्त्वा चिन्तां सुखं वस. ஸோ அப்போ எந்த காரியம் நடக்கினாலும் உடனே ஸ்மர்த்தவியகா, என்னை நினைக்கணும் நீங்கள். ஸோ நான் என்ன நினச்சா நான் வந்துடுவேன். ததா சீக்கிரமாக மிஷாவை உடனடியாக வந்துடுவேம்மா. பாமினின்னு ஒளி பொருந்தியவளே. ஸ்வஸ்தி தேஸ்து, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸோ அவர் பகவானால் ஏற்பட்ட ஒரு பிறவி இல்லையா, அதனால் வியாச பகவான் தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அம்மானா கூட ஸ்வஸ்தி தேஸ்துன்றார், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்ன்றார். கமிஷ்யாமி, உங்களை விட்டுட்டு நான் போகிறேன். தெக்துவா சிந்தாம் சுகம் வச, சிந்தனை கவலைப்படவே படாதீங்கோ, நீங்கள் என்னை பற்றி சுகமாக வசியுங்கள்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். स्मर्तव्यः अहं तदा शीघ्रम् आगमिष्यामि भामिनी स्वस्ति ते अस्तु गमिष्यामि त्यक्त्वा चिन्तां सुखं वस. इत्युक्त्वा निर्ययौ व्यासः सा अपि पित्रान्तिकं गता. द्वीपे न्यस्तः तया बालः तस्मात् द्वैपायनः अभवत्. ஸோ இத்தியுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு நிர்யயோன்னு கிளம்பி போயிட்டார் வியாசர். வியாசகா சா அப்பி பித்ரந்திகம் கதா, அவளும் அப்பா பார்த்து கிளம்பி போயிட்டா, அவளும் அப்பா விட்ட போயிட்டா. द्वीपे நெஸ்தக, அந்த द्वीपத்தில் விடப்பட்ட தயா நெஸ்தக, தயான அவளால், ஸோ சத்தியவதையால் விடப்பட்ட அந்த வியாசர் தஸ்மாத் துவைபாயனக அபவத்து. ஸோ அவளை பிறந்தது அந்த தீபத்தில், நெஸ்தகன்னு வைக்கப்பட்டான்னு பிறக்கிறார் அவரங்க. ஸோ அதனால அவருக்கு துவைபாயனர் என்று பெயர் ஏற்பட்டது. जातमात्रः जगाम आशु वृद्धिं विष्णु अंशयो गतः. तीर्थे तीर्थे कृतस्नानः चचार तप उत्तमम्. ஸோ பிறந்த உடனேயே ஜாத்த மாத்திரக, பிறந்த உடனேயே ஜகாம ஆஷு, உடனே கிளம்பிட்டார் அவர் பாட்டு. விருத்திம், ஏன்னா உடனே பெரியவராயிட்டார். விருத்திம் கதக, அதாவது விருத்திம் ஜகாமன்னு வளர்ந்து விட்டார். பிறந்த உடனே வாமனனுக்கு அப்படி தானே, பிறந்த உடனே பூனல். ஸோ அது மாதிரி பிறந்தவுடனே பெரியவர் ஆயிட்டார். விஷ்ணு அம்ச யோகதக, ஏன்னா அவர் விஷ்ணு பகவானுடைய அம்சம், அவர் அந்த விஷ்ணுவோட அம்சமானதுனால உடனடியாக வளர்ந்து அவர் கிளம்பி போனார். தீர்த்தே தீர்த்தே கிருத்தஸ்நானக, ஒவ்வொரு தீர்த்த கஷேத்திரத்துக்கு போனார். தீர்த்த இதில் போய் நதிகளில் போய் குளித்தார். சச்சார தப உத்தமம், பெரிய தபஸை மேற்கொண்டார். जातमात्रः जगाम आशु वृद्धिं विष्णु अंशयोगतः. तीर्थे तीर्थे कृतस्नानः चचार तप उत्तमम्. एवं द्वैपायनः जज्ञे सत्यवत्यां पराशरात्. चकार वेदशाखाश्च प्राप्तं ज्ञात्वा कलेः युगम्. துவைபாயனக, இவ்வாறாக அந்த வியாசர் அப்படி பிறந்தார். ஜக்ஞேன பிறந்தார். சத்தியவத்தியாம் பராசராத், சத்தியவதி மூலமாக பராசரருடைய வீரியத்தினால சத்தியவதிக்கு பிறந்தார். சகார வேதசாக்காச்ச, வேதசாக்கான்னு 4 விதமான கிளைகள் வேதத்துக்கு ஏற்படுத்தினார். பிராப்தம் கலேர் யுகம் யாத்வா, ஏன்னா கலியுகம் வந்தாச்சு. ஸோ கலியுகம் வந்தாச்சு, மக்களுக்கு மூளை கம்மியாக இருக்கும், அதனால அவளுக்கு புரியாது, மொத்தமாக வேதம் ஒரே இதாக இருந்தான்னு சொல்லி அவளுக்கு வேண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால அதை அறிந்து, ஞாத்வான் அதை அறிந்து வேதத்தை 4ஆக செய்தார். एवं द्वैपायनो जज्ञे सत्यवत्यां पराशरात्. चकार वेदशाखाश्च प्राप्तं ज्ञात्वा कलेर्युगम्. वेदविस्तारकरणात्
व्यासनाम अभवन्मुनिः पुराणसंहिताचक्रे महाभारतम् उत्तमम्. நாமா வியாசநாமா அபவத். Okay, நாமான பெயருடையவராக. okay. வேத விஸ்தாரகாரனா கரணாத் வேதத்தை விஸ்தரித்தார் இல்லையா, இப்படி நாளாக பிரித்து எல்லாருக்கும் சொல்லி வேறு கொடுத்தார். எல்லா சிஷ்யர் அவளுடைய சிஷ்யர்கள் அப்படி கிளைக்கிளையாக எல்லாம் படித்து வேதத்தை விஸ்தரித்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணினார் அவர். ஸோ அதை செய்ததினால் கரணாத்தனை செய்ததினால வியாச நாமா அபவத்து முனிகி, வியாசர் என்ற பெயருடையவராக அவர். வியாசர்னாலே பங்கு போடுறது, பிரிக்கிறது. ஸோ அப்படி பிரித்ததுனால் அவருக்கு வியாசருங்கிற பேர், எல்லாமே காரண பேர் தான் அவருக்கு. ஸோ அப்படி முனிவர் அந்த பேர் வந்தது. புராண சம்ஹிதாக சக்கரே, புராண சம்ஹிதைகள் தான் பேர். புராணங்களுக்கு எல்லாமே சம்ஹிதைகள் அப்படின்னே தான் பேர். ஸோ வேதத்துக்கும் சம்ஹிதைன்னு தான் பேர், வேத சம்ஹிதா. அப்புறம் சம்ஹிதையிலேருந்து அப்புறம் பிராமணங்கள் அப்படி பிரித்து வேதத்தை பலவிதமாக சொல்லுவோம். அதனால தான் வேத சாக்கைகள் ஆயிரக்கணக்கான வேதங்கள் இருவான். 4 வேதம்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அதில் அதோட செய்முறைகள்லாம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சம்ஹிதைங்கிறது அதோட குரூப்பாக மொத்தமாக சொல்லக்கூடியது. அப்புறம் அதுலேருந்து பிராமணங்கள் அப்படி பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்ஸ் வரும்போது பிரியறது வேதம். ஸோ அது மாதிரி புராணங்கள் அது மாதிரி தான் சம்ஹிதைகள் கீழே தான் வருது. ஸோ அதெல்லாம் செய்தார் அவர். மகாபாரதம் உத்தமம், எப்பேற்பட்ட மகாபாரதத்தை பண்ணியிருக்கார் அவர். ஸோ அந்த மகாபாரதத்தையும் அவர் தான் செய்தார். वेद विस्तार करणात् व्यासनामा अभवत् मुनिः पुराण संहिताः चक्रे महाभारतम् उत्तमम्. शिष्यान् अध्यापयामास वेदान् कृत्वा विभागशः सुमन्तुं जैमिनिं पैलं வைஷம்பாயனம் ஏவச்ச. ஸோ சிஷ்யான் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அத்தியாபனம் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ டீச்சிங். ஸோ அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தா சிஷ்யர்களுக்கெல்லாம் வேதான் கிருத்வா விபாகசகா, பிரித்து எல்லாருக்கும் ஒரே இதை சொல்லிக் கொடுத்தா நாலும் படித்தானா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் ஒருத்தருக்கு ஒரு இந்த வேதம், இன்னொருத்தருக்கு இன்னொரு வேதம், அப்படி பிரித்து சொல்லிக் கொடுத்தார். விபாகசகா பங்கு போட்டு பிரித்து. சுமந்தும் ஜெய்மினியும் 4 சிஷ்யர்கள் யாரெல்லாம்? சுமந்து, ஜெய்மினி, பைலர், வைஷம்பாயனர், அப்படி 4 சிஷ்யர்களுக்கு 4 வேதத்தையும் சொல்லிக் கொடுத்தார் தனித்தனியாக. शिष्यान् अध्यापयामास वेदान् कृत्वा विभागशः सुमन्तुं जैमिनिं वैलं वैशम्पायनम् एव च. असितं देवलं चैव शुकं चैव स्वम् आत्मजं सूत उवाच एतच्च कथितं सर्वं कारणं मुनिसत्तमाः. அது மட்டும் இல்லை, அசிதர், தேவலர், அப்புறம் தன்னோட பிள்ளையான சுகர், ஸ்வம் ஆத்மஜம் தன்னுடைய பிள்ளையான சுகர் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாரு இந்த வேதங்களை எல்லாம். சூத்தர் சொல்கிறார் இப்போ நைமிஷாரண்யத்தில், ஏதச்சக்கரி அப்பா நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்லியாச்சு, சர்வம் கதிதம் எல்லாம் சொல்லியிருக்கேன். காரணம் எப்படி இந்த வியாசர் பிறந்தார், சத்தியவதி எப்படி பிறந்தார் அப்படி தானே கேள்வி கேட்டா. ஸோ சத்தியவதியோட பிறவியை முதல்ல சொன்னார், அதுக்கப்புறம் வியாசர் எப்படி பிறந்தாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. முனிசத்தமாக சிறந்த முனிவர்களே உங்களுக்கு சொல்லப்பட்டது. असितं देवलं चैव शुकं चैव स्वमात्मजं सूत उवाच एतच्च कथितं सर्वं कारणं मुनिसत्तमाः. सत्यवत्याः सुतस्य अपि समुत्पत्तिः तथा शुभा संशयो अत्र न कर्तव्यः संभवे मुनिसत्तमाः. ஸோ சத்தியவதியோட பிள்ளை சுதான பிள்ளை, சத்தியவதியோட பிள்ளையோட பிறப்பு, வியாசரோட பிறப்பு, உற்பத்தின்னா அவர் பிறந்த கதையை சொல்லிட்டேன். ததா சுபா சோபனமான கதை அது. சம்சயம் அத்தனை கர்த்தவியக, சும்மா சந்தேகம் எல்லாம் படப்படாது. முனிவருக்கு எப்படி ஆசை வந்தது, இப்படி பல கேள்விகள்லாம் வரக்கூடாது. அதான் காரணமெல்லாம் ஏதோ பகவானுடைய செயல், அது சங்கல்பம் அப்படி நடக்கிறது. ஸோ அதனால் அதில் சம்சயம் எல்லாம் பட வேண்டிய தேவை கிடையாதுன்னா கர்த்தவியக செய்ய வேண்டாம். சம்பவே முனிசத்தமா, அவருடைய பிறப்பில் நீங்கள் எந்தவித சந்தேகத்தையும் நீங்கள் கொள்ளாதீர்கள்னு கிளியராக சொல்கிறேன். सत्यवत्याः सुतस्य अपि समुत्पत्तिः तथा शुभा संशयो अत्र न कर्तव्यः संभवे मुनिसत्तमाः. महतां चरिते चैव गुणाग्राह्या मुनेः इति कारणाच्च समुत्पत्तिः सत्यवत्या जश उदरे. ஸோ மகதாம் சரிதே, மகத்துக்களோட சரித்திரத்தை படிக்கிற வச்சு அவளுடைய குணங்களை தான் எடுத்துக்கணும். குணாகா கிராஹ்யாக,
ஸோ குணங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவளுடைய மீன மேஷமெல்லாம் பார்க்கப்படாது சொல்லுவாள். அதனால் எப்படி பிறந்தார் ஏதா பிறந்தாரெலாம் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக அவளுடைய குணங்களை நம்ம அடாப்ட் பண்ணணும். முனேகே அந்த முனிவருடைய குணங்களை அப்படி சொல்லப்படுறது பெரியவர்களோட சரித்திரத்தில். காரணார்த்த சமுத்பத்தி, ஏதோ காரணத்தினால தான் அவள் பிறக்கிறான். ஸோ அவளோட உற்பத்தியோடு காரணம் இருக்குது. சத்தியவத்தியாக ஜஷ உதரை, அதே மாதிரி சத்தியவதி மீனோட வயத்தில் பிறந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ எல்லாம் காரண காரியத்தோடு தான் நடக்கிறது. குணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜஷ உதரை தீர்க்கம் கிடையாது, ஜஷதான் குரில் தான். महतां चरिते चैव गुणाग्राह्या मुनेः इति कारणाश्च समुत्पत्तिः सत्यवत्याः जश उदरे. जश उदरेना என்ன மேம்? पराशरेण संयोगः पुनः शन्तनुना तथा अन्यथा तु मुनेः चित्तं कथं कामकुलं भवेत्. காமாகுலம், காம ஆகுலம் பவேத்னு பிரிக்கலாம். காமாகுலம். ஓகே. பராசரேன சம்யோகா, பராசரோட கூட்டு சேர்க்கை, பராசரோடு சேர்ந்து தானே வந்தது. புனக சந்தனுனா ததா, அப்புறம் சந்தனு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ முதல்ல இவளுக்கு பராசரோடு சேர்க்கை ஏற்பட்டது, அதுக்கப்புறம் சந்தனுவோடு கல்யாணம் ஆச்சு. ததா அவ்வாறு அந்யதா தூ முனேகே சித்தம் கதம் காமாகுலம் பவேத். அதாவது இல்லாட்டானா இந்த சத்தியவதியோட ஒரு முனிவர், பராசரர் போன்ற முனிவருடைய மனசாகப்பட்டது எப்படி காமத்தில் போய் அடையும். காம ஆக்குலம், ஆக்குலம்னு என்னது? காமத்துக்கு வசப்பட்டு ஒரு மனசோட சாஞ்சல்யம் அவருக்கு எப்படி ஏற்படும். ஏதோ இந்த வியாசர் பிறக்கிறதுக்கு அதுதான் காரணங்கிறனால தான் அதெல்லாம் நடந்தது. பராசரேன சம்யோகः. ஸோ பராசரேன, அதாவது இந்த சத்தியவதி இப்போ கேட்குறதா? பராசரங்கிறப்பட்ட அப்பேற்பட்ட முனிவரோட சம்யோகம், சம்யோகங்கிறது சேர்க்கை. அதுக்கப்புறம் சந்தனோடு கூட சேர்க்கை. யாருக்கு? சத்தியவதிக்கு. ஸோ இப்படிப்பட்ட பெண்ணோடு மேலே காமாதுரக, காம ஆக்குலம், ஆக்குலம்னு ஒரு பரபரப்பு, ஒரு 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 காமத்தோட அடிமையாகிறது. இதெல்லாம் ஒரு முனிவருக்கு, பராசரம் போன்ற முனிவருடைய சித்தம், அவருடைய மனசு எப்படி ஆகும்? ஸோ நிச்சயமாக அது காரணம் வியாசர் பிறக்கணுங்கிறதுனால தான்னு சொல்கிறேன். पराशरेण संयोगः पुनः शन्तनुना तथा अन्यथा तु मुनेः चित्तं कथं काम आकुलं भवेत्. अनार्यजुष्टं धर्मज्ञः कृतवान् स कथं मुनिः स कारण इयम् उत्पत्तिः कथिता आश्चर्यकारिणी. காரிணி. கரெக்ட். அனாரிய ஜுஷ்டம், ஆரிய ஜுஷ்டம் கிடையாது. இது ஆரிய ஒரு செயல் கிடையாது. ஆரியர்கள்னா சிறந்தவர்கள், சிறந்தவர்களோட செயல் இது கிடையாது. ஸோ அனாரிய ஜுஷ்டம், அப்பேற்பட்ட பராசர முனிவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கெடுதல் காரியம். அவர் செய்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காரியம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தர்மம் அறிந்தவர், தர்மஜக, தர்மத்தை அறிந்த பராசரர் இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற செயலை செய்தார், கிருத்தவான் செய்தார். கதம் முனிகி எப்படி பண்ணிடுவார் அவர்? ஸோ நிச்சயமாக காரணம் ஒன்று இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆச்சு. காரணத்தோடு கூடியது இது. ஈயம் உற்பத்தி, இந்த உற்பத்தி, இந்த வியாசருடைய பிறப்பு, அதுதான் காரணம் இவருக்கு இப்படி ஒரு ஆசை ஏற்படுறதுக்கு. கதிதா ஆச்சரியகாரிணி, உங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கதை உங்களுக்கு சொல்லப்பட்டது. கதிதான்னு சொல்லப்பட்டது. अनार्यजुष्टं धर्मज्ञः कृतवान् स कथं मुनिः स कारण इयम् उत्पत्तिः कथिता आश्चर्यकारिणी. श्रुत्वा पापाच्च निर्मुक्तः नरः भवति सर्वदा या एतत् शुभम् आख्यानम्. शृणोति सुखिमान् नरः न दुर्गतिम् अवाप्नोति सुखी.
ஸ்ருத்வா இந்த கதையை கேட்டாலே, இந்த வியாசரோட பிறப்போடு கதையை கேட்டாலே, பாப்பாச்ச நிர்முக்தக நரக, நரகன மனிதன், மனிதனுடைய பாபம் தொலைந்து விடுங்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வியாசர் பிறக்கிறாருங்கிறது அப்போ எப்பேற்பட்ட பூமிக்கு நன்மை அது. ஸோ அதை கேட்டாலே மனிதன் பாபத்திலேருந்து விடுபடுவான் சர்வதா, ஆல்வேஸ். ஸோ கண்டிப்பாக ஏத்த சுபம் ஆக்கியானம், இந்த சோபனமான இந்த ஆக்கியா இந்த கதையை சுனோதி கேட்கிறானோ, ஸ்ருதிமான் நரக, அதாவது ஸ்ருதிமானது காது உடையவன். ஸோ ஸ்ருதினாலே காது, அது கேட்கக்கூடிய காதுகள். ஸோ அப்படி காதோடையவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இதை கேட்குறாளோ, இந்த கதையை சோபனமான ந துர்கதி அவாப்னோதே, அவனுக்கு துர்கதியே கிடையாது, எல்லாம் நல்கதி தான் அவனுக்கு கிடைக்கும். ஸோ துர்கதி கிடையாது. சுகி பவதி சர்வதா, எப்பொழுதும் சுகமாகவே இருப்பான். श्रुत्वा पापाच्च निर्मुक्तः नरः भवति सर्वदा य एतत् शुभम् आख्यानं शृणोति श्रुतिमान् नरः न दुर्गतिम् अवाप्नोति सुखी भवति सर्वदा. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे व्यासजन्मवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. இந்த சர்வதா சர்வதா முதல்ல பாருங்க, சர்வதா சர்வதாங்கும்போது நிச்சய ரூபத்தில் சொல்லும்போது சர்வதா கண்டிப்பாக அப்படிங்கிற அர்த்தம். சர்வதா அப்படிங்கும்போது இது சர்வதான ஆல்வேஸ். ஓகே ஓகே மேம். இது ஸ்ரீமத் सर्वतान इंग्लिश्ला अथ तृतीयोऽध्यायः. ऋषय ऊचुः उत्पत्तिस्तु त्वया प्रोक्ता व्यासस्य अमिततेजसः सत्यवत्याः तथा सूत विस्तरेण त्वया अनग. அனகான்னு கூப்பிட்றா ரிஷிகள் இப்போ வந்து கேட்குறா, சூத்திர பார்த்து கேட்குற நைமிஷாரண்யத்தில், அனக பாபமற்றவரே, உற்பத்தி தூ தொயா புரோக்தா, சரி அவர் பிறந்தது சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக சொல்லியாச்சு. ஸோ உற்பத்தி வியாசரோட உற்பத்தியை, வியாசஸ்ய அமித தேஜஸக, எல்லையற்ற தேஜஸை உடைய பராக்கிரமத்தை உடைய அந்த வியாசருடைய பிறப்பை பற்றி நீங்கள் கூறினீர்கள். சத்தியவத்தியாக ததா, அதே மாதிரி சத்தியவதி எப்படி பிறந்தா, உபரி சரஸ் வசு இல்லையா, உபரி சரஸ்ங்கிற வசுக்கும் அத்ரிகா இல்லையா, கிரிகா வந்து இல்லை, அப்புறம் அத்ரிகாவுக்கும் பிறந்தவர் தான், அவள் தான் மீனா போயிட்டான். ஸோ அவளுக்கும் பிறந்தவள் தானே இந்த சத்தியவதி. ஸோ அந்த கதையை நீங்கள் சொல்லிட்டேன், விஸ்தாரமாக சொல்லிட்டேன். அனக பாபமற்றவரே நான் ஆரம்பிக்கிறான். ऋषय ऊचुः उत्पत्तिः तु त्वया प्रोक्ता व्यासस्य अमिततेजसः सत्यवत्याः तथा सूत विस्तरेण त्वया अनग. तथापि एकस्तु सन्देहः चित्ते अस्माकं तु संस्थितः न निवर्तति धर्मज्ञ कथितेन त्वया अनग. தர்மஜா, தர்மம் அறிந்தவரே. ஸோ அந்த ததாப்பி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்றான். ஒரு சந்தேகம் பட வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் இவளுக்கு அதையும் மீறி ஒரு சந்தேகம் வருது. ததாபி ஏகக சந்தேக, ஒரு சந்தேகம் இருக்குது. சித்தே அஸ்மாக்கம் தூ சம்சிதக, நின்றுட்டுருக்கேன் மனசில், வெளியில் சொல்லாமல் வெடிச்சு போயிடும் உங்களுக்கு மண்டையில். ஸோ எங்களுக்கு தலை மேலே ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்கெல்லாம். நான் நிவர்த்ததி போக மாட்டேங்கிறது அந்த சந்தேகம். கதித்தேன துவயானக, நீங்கள் சொன்னதுலேருந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் திருப்பி கிளம்பிட்டு தூண்டுறாரு. ஏன்னாங்க சந்தனுன்னு ஒரு வார்த்தையை போட்டுவிட்டார் இல்லையா, இப்போ அடுத்த சந்தேகம் வந்துருத்த அவளுக்கு. அதுதான் அதனால்தான் நம்மளுக்கு நிறைய கதை கிடைக்கிறது. तथापि एकस्तु सन्देहः चित्ते अस्माकं तु संस्थितः न निवर्तति धर्मज्ञ कथितेन त्वया अनग. माता व्यासस्य या प्रोक्ता नाम्ना सत्यवती शुभा सा कथं नृपतिं प्राप्ता शन्तनुं धर्मवित्तमम्. ஸோ வியாசஸ்ய மாதா, வியாசருடைய அம்மாவாக சத்தியவதி சொல்லியாச்சு. புரோக்தா நீங்கள் சொன்னேன், நாம்னா சத்தியவதி சுபா, பேர் அவளுக்கு சத்தியவதின்னு சொல்லிட்டு சுபமானவள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட அந்த பெண் சா, அவள் கதம் நிருபதிம் சந்தனும் பிராப்தா, ராஜாவான சந்தனுவை எப்படி அடைந்தாள். ஸோ அவரையும் கணவராக இவள் அடைஞ்சிருக்கா. தர்மவித்தமம், ஸோ தர்மத்தை அறிந்த சந்தனு ராஜா இவளை எப்படி கல்யாணம் பண்ணிட்டார்னு கேட்குறான். माता व्यासस्य या प्रोक्ता नाम्ना सत्यवती शुभा सा कथं नृपतिं प्राप्ता शन्तनुं धर्मवित्तमम्. निषादपुत्रीं सा कथं वृतवान् नृपतिः स्वयं धर्मिष्ठः पौरवो राजा कुलहीनाम् असंवृताम्. ஓகே. ஸோ
ஸோ நிஷாத புத்திரியும், நிஷாதன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேடுவன்னு ஒரு அர்த்தம் உண்டு, நிஷாதன்னு சொன்னால் மீனவன் ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ நிஷாத புத்திரியும், இங்கே மீனவன் மகள், மீனவனில் வளர்த்துருக்கான் அவனை. ஸோ நிஷாத புத்திரியான சத்தியவதி அவளை கதம் ரிதவான் நிருபதி, ராஜாவாக இருக்கக்கூடிய அவர் வந்து எப்படி இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணார். ஸோ பிருதவான் ஸ்வயம் தானே வந்து இப்படி எப்படி கல்யாணம் பண்ணார். தர்மிஷ்டக அவர் புருவம்சத்தில் வந்தார், பௌரவகன்னு புருவம்சத்தில் வந்த ராஜா சந்தனு. ஸோ அப்படிப்பட்டவர், தர்மம் அறிந்தவர், அவர் குலஹீனாம், குலமில்லாதவன், நற்குலம் இல்லை, ஒரு மீனவ குலத்தில் பிறந்தவன். ஸோ அப்படி குலமில்லாத அந்த பெண்ணை போய் ஆசம்ருத்தாம்னு அவளுக்கு வந்து அவள் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ்ட் எவ்ரிதிங், அவளுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது, அவள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், யார் கூட வேணால் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி கீழான குலத்தில் பிறந்தவள். அசம்ருத்தாம்னு என்னது, மறைத்து வளர்க்கப்படாதவள். ஒரு பெண்ணை பொத்தி வளர்க்கணும், அப்படியெல்லாம் வளர்க்க மாட்டா. சம்ருத்தாம்னா மூடி வச்சு வளர்க்குறது, அசம்ருத்தாம்னா என்னது ஓப்பன் டு ஆல்ங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பெண்ணை போய் இவர் எப்படி கலாமண்டாருன்னு கேட்குறான். நிஷாத புத்ரீம் ச கதம் பிரதபான் நிருபதிஹ ஸ்வயம் தர்மிஷ்டஹ பௌரவோ ராஜா குலஹீனாம் அசம்ருதாம் शन्तनोः प्रथमा पत्नी काहि अभूत् कथया अधुना भीष्मः पुत्रः अथ मेधावी वसोः अंशः कथं पुनः कथया अधुना कथया கதையான யூட்டல். ஓகே. ஸோ சந்தனோஹோ பிரதமா பத்னிகா, அவருடைய முதல் ஒய்ஃப் யார்? ஏன்னா அவருக்கு பீஷ்மர் ஒரு பிள்ளை இருக்காரு கேள்விப்பட்டிருக்கோமே நாங்கள், அப்படி சொல்கிறாவா அவள் யார்? ஹி அபூத் கதையா அதுனா, கதையான நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், முத 10 பொண்டாட்டி யார்? பீஷ்மகா புத்திரகா அத மேதாவியான பீஷ்மர் ஒரு பிள்ளை இருக்கே சந்தனுக்கு. வசோஹோ அம்சகா, அதாவது வசுடைய அம்சமாக பிறந்தவர். அஷ்ட வசுக்களில் ஒரு வசுவே தான் பிறந்திருக்கான் சந்தனுவுக்கு பிள்ளையாக. ஸோ அப்படி அந்த வசுவுடைய அம்சமாக இருந்த அந்த பீஷ்மர், மேதாவியான பீஷ்மர் அந்த முதல் பொண்டாட்டிக்கு பிறந்திருக்காரு. கதம் புனகா, பின்ன மீண்டும் இவள் வேற பொண்டாட்டியாக வந்திருக்கா, எப்படின்னு கேட்குறான். शन्तनोः प्रथमा पत्नी काहि अभूत् कथय अधुना भीष्मः पुत्रः अथ मेधावी वसोः अंशः कथं पुनः त्वया प्रोक्तं पुरा सूत राजा चित्राङ्गदः कृतः सत्यवत्याः सुतः वीरः भीष्मेन अमिततेजसा. நீங்கள் முன்னாடி சூத்தரே, நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன், தொயா புரோக்தம் புராணம் முன்னாடி சொல்லியிருக்கேன் எங்களுக்கு. ராஜா சித்ராங்கதக கிருதக, ராஜா வந்து சத்தியவதியோட பிள்ளை சித்ராங்கதன் ராஜாவாக இருந்தான். சத்தியவத்தியாக சுதக, அவனும் சத்தியவதியோட பிள்ளைவன் சித்ராங்கதன், வீரனாகப்பட்டவன் வீரக. பீஷ்மேன அமித தேஜஸா, இந்த பீஷ்மர் தான் அவனை ராஜாவாக்கினார், தான் ராஜா ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சித்ராங்கதனை ராஜாவாக்கினார்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். त्वया प्रोक्तं पुरा सूत राजा चित्राङ्गदः कृतः सत्यवत्याः सुतः वीरः भीष्मेण अमिततेजसा. भीष्मेण कुरु चित्राङ्गदे हते वीरे कृतः तत् अनुजः तथा विचित्रवीर्य नाम अस्क्यु नामादं படிக்கணுமா மேம்? विचित्रवीर्य नाम असौ सत्यवत्याः सुतः नृपः. ஸோ சித்ராங்கதே ஹதே, சித்ராங்கதன் செத்து போன அப்புறம், ஹத்தேன கொல்லப்பட்டவன், சித்ராங்கதங்கிற ஒரு கந்தர்வன் கையால் இவன் செத்து போயிட்டான். ஸோ அந்த கந்தர்வனால் கொல்லப்பட்ட பின்னால், அந்த வீரன் கொல்லப்பட்ட பின்னால், தது அனுஜகா கிருத்தகா ததா, அவனுடைய தம்பி அனுஜகா பின்னால் பிறந்த விசித்திர வீரியன் என்ற பெயருடையவன் அசவ், அவன் ராஜாவாக்கப்பட்டான். சத்தியவதியாக சுதக, அவனும் சத்தியவதியோட பிள்ளை தான், அவன் ரிபகா கிருத்தக ராஜாவாக செய்யப்பட்டான். ஸோ சித்ராங்கதனுக்கு பின்னாடி விசித்திர வீரியன் ராஜாவானான். चित्रागदे हते वीरे कृतः तत् अनुजः तथा विचित्रवीर्य नाम असौ सत्यवत्याः सुतः नृपः. ज्येष्ठे भीष्मे स्थिते पूर्वं धर्मिष्ठे रूपवती अपि कृतवान् स कथं राज्यं स्थापितः तेन जानता. ஸோ பீஷ்மன் அண்ணா இருக்கார், ஜேஷ்டனான அண்ணாவாக இருக்கக்கூடிய பீஷ்மர் ஸ்திதே பூர்வம்,
அவர் முன்னாடி பிறந்தவராக இருக்கும்போது தர்மிஷ்ட அவருக்கு தர்மம் தெரியும். ரூபவதி அப்படி ரூபவான்னு நல்ல ரூபம்னு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ராஜான்னு சொன்னால் ஒரு பார்வையும் நல்லா இருக்கணும். குருடன்லாம் ராஜா ஆகப்படாது ஆஸ் பர் ரூல். ஆனால் திருதராஷ்டிரலாம் பின்னாடி ராஜா ஆனார். அப்படி ரூபவத்தோடு இருக்கக்கூடிய பீஷ்மன் முன்னாடி இருக்கும் பொழுது சக கதம் ராஜ்யம் கிருத்தவான், அதாவது அவனர் எப்படி ராஜா வாக்கினாய் வாழலாம். ஸ்தாபிதக தேன ஜானதா அறிந்தும் பீஷ்மருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த ராஜாவாக சித்ராங்கதன் விசித்திர வீரியன் எல்லாம் எப்படி ராஜா வானான்னு கேட்குறா. ஏன்னா விசித்திர வீரியன் நீங்கள் சொல்ல மாதிரி அவனுக்கு ஒரு தைரியம் கிடையாது அந்த மாதிரி. அப்புறம் க்ஷயரோகம் வேறு அவனுக்கு வந்துருத்து. அப்படி இருந்தும் அவன் ராஜா வானானே எப்படி? அதே கிருஷ்ணா ज्येष्ठे भीष्मे स्थिते पूर्वं दर्विष्ठे रूपवती अपि कृतवान् स कथं राज्यं स्थापितः तेन जानता कृतवान् स मृते विचित्रवीर्ये तु सत्यवती अतिदुःखिता वधूभ्यां गोलकौ पुत्रौ जनयामास सा कथम्. ஸோ விசித்திர வீரியன் செத்து போயிட்டான். சத்தியவதி அதிதுக்கிதா, சத்தியவதிக்கு ரொம்ப எல்லா ரிஷிகள் இந்த பழைய கதையை திருப்பி சொல்லி இன்னும் அடுத்த கதையை கேட்பாவா. ஸோ அவள் சொல்கிறா சத்தியவதி ரொம்ப துக்கப்பட்டான். ஏன்னா 2வது பிள்ளையும் போயிடுத்து, விசித்திர வீரியன் போயிட்டான். ஸோ வதூபியம் கோலகவ் புத்திரம்னு சொன்னான்னா ஒரு விடோக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் கோலக புத்திரன்னு பேர். காணினி அப்படின்னு சொன்னால் கன்னியா பெண்ணை பிறக்கிற குழந்தைக்கு காணின்யகா அப்படி சொல்லுவோம். ஒரு கன்னியா பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை. அப்படி குழந்தைகளை பலவிதமாக குழந்தை பிறக்கிறது. ஸோ இந்த மாதிரி உள்ள குழந்தை இது கோலக புத்திரம்னு 2 பிள்ளைகள் டியூவல். ஸோ ஒரு விடோக்கு பிறக்கிற குழந்தைகள். ஸோ அந்த வதூபியாம் தன்னுடைய விசித்திர வீரனோட பொண்டாட்டிக்கும் சரி அந்த சித்ராங்கதன் அவளோட பொண்டாட்டிகளுக்கு கோலகவு புத்திரவு ஜனயாமாச விடோ அவுட் ஆஃப் விடோ குழந்தைகளை எப்படி உண்டாக்கினார் சா கதம், அந்த சத்தியவதி எப்படி அவளுக்கு குழந்தைகளை உண்டாக்கினான்னு கேட்குறான். सत्यवती अति दुःखिता वधूभ्यां गोलकौ पुत्रौ जनयामास सा कथं राज्यं न भीष्माय ददौ सावरवर्णिनी न कृतः तु कथं तेन वीरेण दारसंग्रहः. ஸோ பீஷ்மாய ராஜ்யம் கதம் ந ததவ், அவள் கொடுக்கலே. ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாமே, பீஷ்மருக்கு நீ இருந்துக்கோப்பா ராஜாவான்னு சொல்லியிருக்கலாமே. இந்த சத்தியவதி வரவர்ணினி சிறந்த வரம் பொருந்தி அந்த பெண் அப்படிலாம் சொல்லியிருக்கணும், பீஷ்மற்ற ராஜாவாக சொல்லியிருக்கணும். தேன வீரேன தார சங்கிரக ந கிருத்தக, அது மட்டும் இல்லை அவருக்கு ராஜ்யமும் கிடைக்கலை. அந்த வீரனாகப்பட்ட பீஷ்மரால் தார சங்கிரகம்னு பெண்டாட்டியோடு சேர்க்கை, அவருக்கு பெண்டாட்டியும் ஏற்படவில்லையே. ந கிருத்தக கதம், ஏன் அந்த பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கலைன்னு கேட்குறான். ஸோ பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கல, ராஜ்யமும் கிடைக்கல, எதனால்னு கேட்குறான். கதம் ராஜ்யம் ந பீஷ்மாய ததௌ சாவரவர்ணினி ந கிருதஹ து கதம் தேன வீரேண தார சங்கிரஹः. அதர்மஹ து கிருதஹ கஸ்மாத் व्यासेन अमित तेजसा ज्येष्ठेन भ्रातृभार्यायां पुत्रौ उत्पादितौ इति. ஸோ எப்படி கஸ்மாத் அதர்மகா தூ கிருத்தக, அவள் எப்படி அதர்மத்தை பண்ணினா, தர்மம் இல்லை இது. ஸோ இந்த மாதிரி அவள் அநியாயம் பண்ணிட்டா. பெரிய பிள்ளை அந்த பீஷ்மர் இருக்கும்போது இன்னொரு பிள்ளையை பெற்று அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா இல்லையா, அது அதர்மம் இல்லையா அது. ஸோ வியாசேன கஸ்மாத் வியாசேன அமித தேஜஸா, அது மட்டும் இல்லை வியாசரால் எப்படி அதர்மம் பண்ணப்படுதுன்னு கேட்குறான். ஏன்னா வியாசருக்கு பிறந்த குழந்தைகள். ஸோ அப்படிப்பட்ட அவளுக்கு போய் ராஜ்யம் கிடச்சிதே. அமித தேஜஸா, எல்லையற்ற தேஜஸ் உடைய வியாசரால் இந்த மாதிரி ஒரு அதர்மம் ஏன் செய்யப்பட்டது. ஜேஷ்டேன பிராத்ருபாரியாயாம், ஸோ தன்னுடைய பிரதர்ஸ் தானே, சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும் வியாசருடைய பிரதர்ஸ், ஏன்னா எல்லாருமே சத்தியவதியோட குழந்தைகள். ஸோ அதனால தன்னுடைய அந்த அண்ணா தம்பி பொண்டாட்டிகளிடம், பிராத்ருபாரியான தம்பி பொண்டாட்டிகள் கூட இப்படி அதர்மத்தை பண்ணி புத்திர உத்பாதித்தௌ, புத்திரர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்படுகிறோமே, அது எப்படி, அந்த அதர்மத்தை வியாசர் எப்படி பண்ணினார். அதர்மஹ து கிருதஹ கஸ்மாத் व्यासेन अमित तेजसा ज्येष्ठेन भ्रातृभार्यायां पुत्रौ उत्पादितौ इति. पुराणकर्ता धर्मात्मा स कथं कृतवान् मुनिः सेवनं परदाराणां भ्रातुः चैव विशेषतः.
ஸோ புராண கர்த்தா, இவர் புராணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார், புராண ரச்சனை பண்ணியிருக்கார், எல்லா புராணங்களையும் 18 புராணங்கள் எழுதியிருக்கார் வியாசர். தர்மாத்மா, ரொம்ப தர்மம் நிறைந்தவர். அப்படிப்பட்ட அவர் கதம் கிருத்தவான் முனி, எப்படி அவன் அம்மா சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ தம்பி பண்டாட்டிகளை இவர் எப்படி ஆளலாம்? தப்பு இல்லையா? கேட்குறான். பரதாராணாம் சேவனம், பிரத்தியாரோட பொண்டாட்டி. ஸோ பிரத்தியாரோட பொண்டாட்டி இவர் எப்படி சேவிக்கலாம், அனுபவிக்கலாம்? பிராத்ருஷ்சைவ விஷயத்தை, அதுவும் மட்டும் இல்லை, பரதாரமாக வேற ஒருத்தரோட பொண்டாட்டி கூட இல்லை, சொந்த பிரதரோட ஒய்ஃபு. ஸோ பிராத்ருஷ்ச ஏவ விசேஷத்தக, ஸ்பெஷலாக அதுவும் தம்பி பொண்டாட்டிகளோடு எப்படி இவர் கூடலாம்? இது தப்பு இல்லையான்னு கேள்வி கேட்குறான். புராணகர்த்தா தர்மாத்மா ச கதம் கிருதவான் முனிः சேவனம் பரதாராணாம் பிராத்துஷ்ச ஏவ விசேஷதः जुगुप्सितम् इदं कर्म स कथं कृतवान् मुनिः शिष्टाचारः कथं सूत वेद अनुमितिकारकः. ஸோ ஜுகுப்சிதம்னு அருவிருக்கு, இது அருவிருப்பு தகுந்த காரியம் இல்லையா? இது கர்ம கதம் கிருத்தமான முடியும். அப்படிப்பட்ட அருவிருப்பான வேலையை இந்த முனிவன் எப்படி பண்ணினார்? சிஷ்டாச்சாரக, அதாவது வேத அனுமதிக்காரக, வேதங்களால் சம்மதிக்கப்பட்ட, அனுமதின்னு சொன்னால் வேதம் சம்மதிக்கக்கூடியவர். ஏன்னா வேதத்தெல்லாம் பிரித்து கொடுக்குற அளவுக்கு இவர் வேதவித்தா இருந்திருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அந்த வேதங்களையெல்லாம் பிரித்து கொடுக்குற அந்த அனுமோதனம் பண்ணக்கூடிய செயலை செய்தக்கூடிய இந்த வியாசர் சிஷ்டாச்சாரக, சிஷ்டர்களுடைய ஆச்சாரத்தை உடையவர். சிஷ்டர்கள் எனது சிறந்தவர்கள், நல்லவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரத்தை உடைய இந்த முனிவர் கதம் சூத்த, எப்படி பண்ணினார் இந்த அருவருப்புக்கு தகுந்த காரியத்தை? ஸோ நம்மளோட இதில் பார்த்தோம்னா எல்லாம் நம்ம கேள்வி கேட்குறதெல்லாம் அவளே முன்னாடியே கேட்டிருக்கா, பதிலையும் கொடுத்துட்டா. ஸோ நம்ம இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஸ்தானத்துலேருந்து அவளே கேட்டுட்டா. जुगुप्सितम् इदं कर्म स कथं कृतवान् मुनिः शिष्टाचारः कथं सूत वेद अनुमितिकारकः. व्यासशिष्यः असि मेधाविन् सन्देहं चेतुम् अर्हसि श्रोतुकामा वयं सर्वे धर्मक्षेत्रे कृतक्षणाः. ஸோ நீங்கள் வியாசரோட சிஷ்யர், அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ வியாசருடைய சிஷ்யராக நீங்கள் இருப்பதால் சூதரே, மேதாவின் நான் அறிவாளி, நீங்கள் சிறந்த அறிவாளி. சந்தேகம் சேத்தும் அர்ஹசி, எங்களுடைய சந்தேகத்தை களைந்து விடுங்கள், தீர்த்து விடுங்கள், வெட்டி விடுங்கள். எங்களோட சந்தேகத்தை நீங்கள் தான் நீக்கணும். ஷோத்துகாமாக வயம் சர்வே, நாங்கள் எல்லோரும் கேட்க ஆசையாக இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்களோ எங்களுக்கு தெரியணும். தர்மக்ஷேத்திரே கிருதட்சணாக, நாங்கள் இங்கே தர்மக்ஷேத்திரமான இந்த நைமிஷாரண்யத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம். கிருதட்சணாகன்னு அர்த்தம், க்ஷணங்களை அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். வி ஆர் லிவிங் இங்கே இந்த நைமிஷாரண்யத்தில் இருந்து தர்மக்ஷேத்திரமான இங்கே இருந்து கொண்டு இதையெல்லாம் கேட்க ஆசைப்படுறோம். व्यास शिष्यः असि मेधाविन् सन्देहं चेतुमर्हसि श्रोतुकामाः वयं सर्वे धर्मक्षेत्रे कृतक्षणाः. सूत उवाच इक्ष्वाकुवंशप्रभवः महाभिष इति स्मृतः सत्यवान् धर्मशीलस्य சக்கரவர்த்தி நிருபோத்தமஹ. இப்போ இவாள் கேட்ட கேள்வி என்னது? இந்த சந்தனுடைய பொண்டாட்டி யாருன்னு கேட்டான். அது நமக்கு தெரியும், கங்கைன்னு தெரியும். ஸோ அந்த கதையை இப்போ சொல்கிறான். இந்த கங்கை எப்படி சந்தனுக்கு ஒய்ஃபானாங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த கதை இது வருது. ஸோ இஷ்வாகு வம்ச பிரபவக, எப்போ சூதர் சொல்லிட்டு இருக்கார். இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர் மகாபிஷ, அவர் பேர். இஷ்வாகு வம்சத்தில் மகாபிஷ அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இது ஸ்மிருதக, எனக்கு ஞாபகம் தெரியுது, என்னோட ஞாபகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்வாகு வம்சத்தில் மகாபிஷன்னு ஒரு ராஜா இருந்தார். சத்தியவான், சத்தியத்திலே நிலை நிற்கக்கூடியவர். தர்மசீலக, தர்மத்தில் ஒழுக்கம் கடைபிடிக்கக்கூடியவர். சக்கரவர்த்தியாக நிருபோத்தமக, நிருபர்கள் ராஜாக்களிலே உத்தமமான ராஜாவாக அப்படி மகாபிஷன் இருந்தார். सूतोवाच इक्ष्वाकुवंशप्रभवः महाभिष इति स्मृतः सत्यवान् धर्मशीलश्च चक्रवर्ती नृपोत्तमः. अश्वमेधसहस्रेण वाजपेयशतेन च तोषयामास देवेन्द्रं स्वर्गं प्राप महामतिः. ஸோ அஸ்வமேதம் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணிருக்காராம். ஸோ வாஜபேய யாகம் பண்ணிருக்கார். வாஜபேய யாகம்லாம் ரொம்ப ராஜாக்கள் தான் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப பணச்செலவு அஸ்வமேத யாகம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அந்த சக்கரவர்த்தி. 100 வாஜ்பேய யாகம், 1000 அஸ்வமேத யாகம்லாம் பண்ணியிருக்கார். தோஷயாமாச தேவேந்திரம், அப்படி இந்திரனே ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். யாகமெல்லாம் பண்ணி இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சொர்க்கம் பிராப்பா, அதனால சொர்க்கம் கிடச்சிருத்தோம் அவருக்கு. ஸோ மகாமதிக்கு, மகா புத்திசாலியான மகாபிஷ சொர்க்கத்தை அடைந்தார்.
अश्वमेध सहस्रेण वाजपेयशतेन च तोषयामास देवेन्द्रं स्वर्गं प्राप महामतिः एकदा सूत उवाच एकदा ब्रह्मसदनं गतो राजा महाविशः सुराः सर्वे समाजग्मुः सेवनार्थं प्रजापतिम् ஏகதா ஒரு முறை பிரம்மசதனம் கதக பிரம்மா லோகத்துக்கு போனான். ஸோ இந்த லோகத்துலேருந்து பிரம்ம லோகத்துக்குலாம் போகலாம் ஈஸியாக. ஸோ பிரம்மசதனம் கதக. ஸோ பிரம்மசதனம்னு அவருடைய பிளேஸ், பிரம்மாவோட பிளேஸ். சத்தியலோகத்துக்கு போனால் எல்லாருமா ராஜா மகாபிஷேகம், ராஜா மகாபிஷன் அங்கே போகிறார். சுரஹா சர்வே சமாஜக்முகு எல்லோரும் கூட போகிறா, தேவர்கள் எல்லாமே கூட போகிறா. சேவனார்த்தம் பிரஜாபதியும் பிரம்மாவுக்கு சேவை பண்ணலாம், பிரம்மாவுக்கு ஏதோ காரியத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் கூட மகாபிஷம் போனார். एकदा ब्रह्मसदनं गतः राजा महाविशः सुराः सर्वे समाजग्मुः सेवनार्थं प्रजापतिम् गंगा महानदी तत्र संस्थिता सेवितुं विभुं तस्याः वासः समुद्भूतं मारुतेन तरस्विना. ஸோ அங்கே சேவை பண்ணுறதுக்கு கங்கை நதி வந்திருக்கா. நதிகள் எல்லாமே மூர்த்தி வடிவங்களாக வருவாங்க. ஸோ அப்படி மூர்த்தி வடிவத்தில் அவளும் கங்கை அங்கே வந்து நின்றுருந்துருக்கா. சேவை பண்ணலாம், பிரம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு சம்ஸ்திதா நின்று கொண்டிருந்தால் விபும் சேவித்தும் விபுவான அந்த பிரம்மாவை சேவிப்பதற்காக நின்றுருக்காவா. தஸ்யாக வாசக அவளுடைய வாசக ட்ரெஸ்ஸு மாருத்தேன தரஸ்வினா மாருத்தேன வேகமாக அடித்த காற்று, மாருத்தம்னா காற்று. ஸோ அந்த காற்றினால், அந்த வேகமான அடித்த காற்றினால் சம் உத்தூத்தம் அவருடைய முந்தானுடைய பறக்கிறது. गंगा महानदी तत्र संस्थिता सेवितुं विभुं तस्या वासः समुद्भूतं मारुतेन तरस्विना. अधोमुखाः सुराः सर्वे न विलोक्य इव तां स्थिताः राजा महाविशः तां तु निशङ्कः सम् अपश्यत. एव विलोक्य एव அதோ முக்காக எல்லாருமே மூஞ்சி அப்படி தொங்க போட்டுட்டா. ஒரு பெண்ணோட வாசம் வந்து பறக்கிறது, காட்டில் பறக்கிறதுன்னு சொன்னால் இவள் பார்த்துட்டு இருப்பாளா. எல்லா தேவர்கள் எல்லாரும் சுரா சர்வே எல்லா தேவர்களுமே தலையை தொங்க போட்டு கொண்டார்கள். தலையை கீழே பார்த்தா அதோ முகமாக ஆயிட்டா. விலோக்கிய ஏவ தாம் ஸ்திதாக. அப்போ எல்லாருன்னா விலோக்கிய யாருமே பார்க்கல அவளை, அந்த கங்கை நதியை கண்ணால் பார்க்கல அவளை அவள் எல்லாருமே. ஆனால் இந்த மகாபிஷ ராஜா என்ன பண்ணினான், தாம் தூ அவளை பார்க்குறான். ஓ இப்படி நிற்கிறாளே அப்படி சொல்லிட்டு நிஷங்கக ஒரு விதமான சந்தேகமும் இல்லாமல் சம்மபட்சத்து அவளை பார்த்தான் இந்த கங்கையை. ஆறு அந்த மகாபிஷன். அதோ முகாஹ சுரா சர்வே ந விலோக்ய ஏவ தாம் ஸ்திதாஹ ராஜா மகாவிஷஹ தாம் தூ நிஷங்க சம் அபஷ்யத. सा अपीतं प्रेम संयुक्तं नृपं ज्ञातवती नदी दृष्ट्वा तौ प्रेम संयुक्तौ निर्लज्जौ काममोहितौ. ஸோ ஞாத்தவதி இப்படி ஒரு மகாபிஷன்னு ஒரு ராஜா ஈஸ்வா குலத்தில் இருக்கான்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த கங்கைக்கு. அதனால அவளும் என்ன பண்ணினா சாபி பிரேம சம்யுக்தம், அவளும் அன்போடு அவனை பார்த்தான். அந்த ராஜான்னு தெரிஞ்சு அவனை ஆசையோடு பார்த்தாவோ. திருஷ்டுவா தவ் பிரேம சம்யுக்தாவோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பார்த்துட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காளா. நிர்லஜாவ் வெக்கம் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா. காம மோகித்தாவ் காமத்தில் ஈடுபட்டவர்களாக ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதா யார் பிரம்மா பார்க்குறாரு. இப்போ सापितं प्रेम संयुक्तं नृपं ज्ञातवती नदी दृष्ट्वा तौ प्रेम संयुक्तौ निर्लज्जौ काममोहितौ. ब्रह्मा चुकोपतौ पूर्णं शशाप च रुषान्वितः मर्त्यलोकेषु भूपाल जन्म प्राप्य पुनः दिवम्. ஸோ பிரம்மா சுக்கோபம் ரொம்ப கோவந்துருது. என்னோட சொர்க்கலோகத்தில் என்னோட சத்தியலோகத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கேளா நீங்கள். ஷஷாப்ப சபித்தார் அவர் ருஷான்விதக கோபத்தோடு சாபம் கொடுத்தார். மர்த்தியலோகேஷு பூபால ராஜாவே நீ போ, நீ பூமிக்கு போ, மர்த்தியலோகத்துக்கு போயிட்டு ஜென்ம பிராப்பியன்னு திருப்பி பிறந்து புனர்திவம் புண்ணியேன அடுத்த லைனில் வருது. ஸோ புண்ணியம் பண்ணி திருப்பி சொர்க்கத்துக்கு வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இனிமேல் நீ வர முடியும், இந்த லோகத்துலலாம் நீ வர முடியாது, கிளம்பி போ அப்படின்னு விட்டார். ब्रह्मा
कोपतौ तूर्णं शशाप च रुषान्वितः मर्त्यलोकेषु भूपाल जन्म प्राप्य पुनर्दिवम् पुण्येन महता विष्टः त्वम् अवाप्स्यसि सर्वदा गङ्गां तथा उक्तवान् ब्रह्मा वीक्ष्य प्रेमवतीं नृपे. ஸோ புண்ணியேன உன்னுடைய புண்ணியத்தினால சொர்க்கத்தை சம்பாதிக்கணும். ஸோ புனர்திவம் புண்ணியேன பிராப்பிய. ஸோ புண்ணியத்தினால் அடைந்து மகதா விஷ்டக துவம் அவாப்சசி சர்வதா சர்வதா கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து அந்த புண்ணியத்தினால இந்த மாதிரி எல்லா பலதையும் நீ அடைவாய். ஸோ மகதா விஷகன்னு அந்த பெரிய லோகங்களையெல்லாம் அடைவாய், நீ அவாப்சசி அடைவாய். கங்காம் ததா உக்தவான், அதே மாதிரி கங்கை பார்த்து சபிக்கிறார். இப்போ இவனை நீயும் மர்த்தியலோகத்துக்கு போன்றார், அவளையும் போன்னுட்டார், 2 பேருமே போங்கோன்றார். ததா உக்தவான் அப்படியே சொன்னார், நீயும் பூமிக்கு போ. பிரம்மா வீட்சிய பிரேமவதியும் நிருப்பே பிரேமவதியும் ராஜாவிடத்தில் அன்போடு இருக்கக்கூடிய அந்த கங்கையும் அதே போல சபித்தார். ததானா அதே போல சிமிலர்லி சபித்தார் பிரம்மா. महता विष्टः त्वम् अवाप्स्यसि सर्वदा गङ्गां तथा उक्तवान् ब्रह्मा वीक्ष्य प्रेमवतीं नृपे. विमनस्कौ तौ तूर्णं निःसृतौ ब्रह्मणो अन्तिकात् स नृपां चिन्तयित्वा अथ भूलोके தர்ம தத்பரான். விமனாகான்னு சொன்னாலே துக்கம் அப்படின்னு அர்த்தம், வேதனைன்னு அர்த்தம். ஸோ விமனஸ்கோ ரொம்ப துக்கமாக எடுத்து ஐயோ திருப்பி பூமிக்கு போனவேன்னு சொல்லிட்டு அவள் 2 பேருமே தூர்ணம் நிஸ்ருதா வெளியில் போயிட்டான். நிசரணம்னு அந்த வெளியில் போகிறது, அந்த இடத்துக்கு வெளியில் போயிட்டா. பிரம்மனோ அந்திகாத் பிரம்மா கிட்ட இருந்து உடனடியாக வெளியேறினார்கள். சக நிருப்பா பூர்லோகே தர்ம தத்பரான். ஸோ பூமிலோகம்னு இந்த உலகத்தில் தர்ம தத்பரமாக தர்மத்தோடு கூடியவராக நிருப்பான் சிந்தயித்வா அத. ஸோ அந்த எப்படி வரலாம் அப்படின்னு யோசிக்கிறார், எந்த ராஜாவாக இப்போ போகலாம் அப்படி யோசிக்கிறார். ஸோ இவாளுக்கு ஒரு இது இருக்குது, அதாவது நான் எந்த யோனியில் வரலாம் எந்த இதில் போகலாங்கிற ஒரு கிளியாரிட்டி இருக்குது அவளுக்கு. ஸோ எல்லா ராஜாக்களையும் மனசில் ஓடுறது, இப்போ நம்ம பூமிக்கு போனோம் அப்போ எந்த ராஜாவாக போகலாங்கிற மாதிரி யோசிக்கிறார். சிந்தயித்வா அதை அப்படி யோசிச்சுண்டு யார் அந்த மகாபிஷர். प्रदीपं चिन्तयामास पितरं पुरुवंशजम् एतस्मिन् समये च अष्टौ बसवः श्रीसमन्विताः. ஸோ அவரே சூஸ் பண்ணுறார். ஸோ என்னோட அப்பா வந்து இந்த இவர் இருக்கட்டும், பிரதீபனாக இருக்கட்டும். ஸோ நான் பிரதீபனுக்கு பிள்ளையாக போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம் இந்த ராஜா, மகாபிஷங்கிற ராஜா. இனிமேல் நான் வந்து பிரதீபனுக்கு பிள்ளையாக, பிரதீபனோட பிள்ளை தான் சந்தனு. ஸோ அப்படி சந்தனுவாக போகலான்னு யோசிக்கிறார். ஸோ இந்த பிதரம் பிரதீபம் சிந்தையாமாச, அப்பாவாக நான் இவருக்கு பிறந்தால் நல்லா இருக்குமே. புருவம்சஜம், இப்போ புருவம்சத்தில் பிறக்கணும். இப்போ புரூரவசலாம் இப்போ சந்திரவம்சம் ஆயிடுது. சூரிய வம்சம் இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர் இப்போ புருவம்சத்தில் பிறக்கலாம், பிரதீபனுக்கு பிள்ளையாக பிறக்கலாம்னு யோசிக்கிறார் அவர். ஸோ ஏதஸ்மின் சமயம், இதே சமயத்தில் இந்த கங்கை வேற பிறக்கணுமே, அப்போ தானே அவள் கணவன் மனைவியாக திருப்பி ஆவாங்க. ஸோ இதே சமயத்தில் அஷ்டௌ வசவ 8 வசுக்கள் ஸ்திரீ சமன்விதாக அவளுடைய பொண்டாட்டிகளோடு கூட 8 வசுக்களும் தன்னுடைய மனைவிமார்களோடு கூட அப்படி போகிறா. கங்கை வந்து அவளை வழியில் கங்கையை பாப்பா அந்த கதை வருதிப்போம். प्रदीपं चिन्तयामास पितरं पुरुवंशजम् एतस्मिन् समये च अष्टौ बसवः स्त्रीसमन्विताः. वसिष्ठस्य आश्रमं प्राप्ता रममाना यदृच्छया वृद्ध्वादीनां वसूनां च मध्ये को अपि वसुत्तमः. आद्यौः नामा तस्य भार्या अथ नन्दिनीं गां ददर्शः. दृष्ट्वा पतिं सा पप्रच्छ कस्य इयं धेनुः उत्तमा. ஸோ வசிஷ்டசிய ஆசிரமம் பிராப்தாக, யார் இந்த 8 வசுக்களும் பொண்டாட்டிமார்களோடு சேர்ந்து வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போகிறான். வசிஷ்டரை பார்க்கலான்னு பிராப்தாக அங்கே போனான்.
ரமமானாக எதிர்ச்சையாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒருத்தர் ஆனந்தமாக போயின்னு இருக்கான். பிருத்து ஆதீனா வசுனா, அதான் வசுக்களோட பேருங்க, பிருத்து முதலிய வசுக்கள். அது மாதிரி அது வசூத்தமக தியௌஹு, அந்த அஷ்டவசுக்களில் சிறந்த உத்தமமான வசு பேர் தியௌஹுன்னு ஒரு வசு, அதுவும் வசுவோட பேர். ஸோ பிருது தியௌ இந்த வசுக்கள் எல்லாரும் மத்தியே கோ அப்பி. ஸோ அந்த அது இந்த 8 வசுக்களிலும் நடுவில் ஒருத்தர் இருக்கக்கூடியவர் அந்த தியௌஹுங்கிற வசு ரொம்ப உத்தமமான வசு. ஸோ தஸ்ய பாரியா, அந்த தியௌஹுங்கிற அந்த வசுவோடைய பொண்டாட்டி ஆகப்பட்டவள் என்ன கேட்குறா, நந்தினியும் காம் ததஷா, வசிஷ்டரோட ஆசிரமத்தில் போகிறா, அங்கே நந்தினி நிற்கிறது, நந்தினி பசு. ஸோ நந்தினி பசுவை பார்க்குறா அந்த ஆசிரமத்தில். பார்த்துட்டு பொண்டாட்டி கேட்குறா, திருஷ்டுவா அந்த பொண்டாட்டி தேவுவோட பொண்டாட்டி பார்த்துட்டு கேட்குறா, பதிம்சா பப்ரச்ச, கணவனை பார்த்து, கஸ்யா இயம் தேனுகு உத்தமா, கஸ்யா தேனுங்கிறது ஸ்திரீலிங்கம். ஸோ இந்த பசு யாருடையது அப்படின்னு கேட்குறா நந்தினியை பார்த்து, தேவுங்கிற பசுவுடைய பொண்டாட்டி. वसिष्ठस्य आश्रमं प्राप्ता रममाणा यदृच्छया पृथु अधीनां वसुनां च मध्ये को अपि वसुत्तमः यौः नामा तस्य भार्या अथ नन्दिनीं कां ददर्शः दृष्ट्वा पतिं सा पप्रच्छ कस्या इयं धेनुः उत्तमा. पृथु आदीनां ताम् आह वसिष्ठस्य गौः इयं शृणु सुन्दरी दुग्धम् अस्याः पिबेत् यस्तु नारी वा पुरुषः अथवा. ओके, पिबेत् தகாரம் எஸ்து தியௌஹு தாமாக பொண்டாட்டி பார்த்து சொல்கிறார். அந்த தியௌஹு கணவன் சொல்கிறார், வசிஷ்டசிய கௌஹு, இது வசிஷ்டருடைய பசுவாக்கும். இது இயம் சுணு சுந்தரி, சுந்தரியே என்னுடைய மனைவியே நீ கேளு, இது வசிஷ்டரோட பசு. துக்தம் அஸ்யாகா பிபேத் யஹது. ஸோ யார் இந்த பசுவோட பாலை குடிக்கிறாளோ, துக்தம்னா பால்னு அர்த்தம், துக்தம்னா பசுவிலிருந்து கறக்கப்பட்டது என்னது பால். ஸோ அந்த பால் யார் குடிக்கிறாளோ, நாரீவா, அது ஆணோ பெண்ணோ, நாரீவா புருஷக, பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், யார் இதை குடிக்கிறாளோ அப்படி கண்டினியூ ஆகுது. द्यौहूताम् आह वसिष्ठस्य गौः इयं शृणु सुन्दरी दुग्धम् अस्याः पिबेत्यः तु नारी वा पुरुषः अथवा. अयुतायुः भवेन्नूनं सदैव आगत यौवनः तच्छ्रुत्वा सुन्दरी प्राह मृत्युलोके अस्ति मे सखी. ஸோ அயுத ஆயு அப்படின்னு சொன்னது, ஆயுதம்னா 10,000, 10,000 வருஷம் உயிரோடு இருப்பாள். இந்த நந்தினி பசுவோட பாலை குடிக்கிறவா 10,000 வருடங்கள் இருப்பார்கள். பவேத்து நூனம், கண்டிப்பாக. சதாயேவ ஆகத யௌவனக, என்றைக்கு யௌவனமாக இருப்பாள். அப்படி வயசாகி கழுடெல்லாம் தட்டாது, யௌவனமாகவே 10,000 வருஷங்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த பசுவோட பால் அது. ஸோ இதை கேட்ட உடனே சுந்தரி, அந்த சுந்தரி என்ன பண்ணினா, பொண்டாட்டி பிராக சொல்கிறா கணவனை பார்த்து, மிருத்யுலோகே அஸ்தி மே சகி, என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, எங்கள் இந்த பூலோகத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு கதை ஆரம்பிக்கிறான் அவள், அந்த தியௌஹுவோட பொண்டாட்டி. अयुत आहूपवेन्नूनं सदा एव आगत यौवनः तच्छ्रुत्वा सुन्दरी प्राह मृत्युलोके अस्ति मे सखी. उशीनरस्य राजर्षेः पुत्री परमशोभना तस्या हेतोः महाभाग सवत्सां गां पयस्विनीम्. ஸோ அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னா ராஜர்ஷேகே உஷீனரசே, உஷீனரஸ்னு ஒரு ராஜ ரிஷி, ராஜா கம் ரிஷி, ஜனகர் மாதிரி. ஸோ அப்படி உஷீனரஸ்னு ஒரு ராஜா அண்ட் ரிஷியாக இருக்கார். அவருடைய பெண்ணு தான் என்னோடய ஃப்ரெண்டு பரமசோபனா, ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அங்கே பூலோகத்தில் இருக்கா. அவன் அப்பா வந்து இந்த மாதிரி ஹோமம் எல்லாம் பண்ணுவார், தஸ்யா ஹேத்தோஹோ. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும், யார் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. ஸோ தஸ்யா ஹேத்தோஹோ, அவளுக்கு வேண்டி மகாபாகியமுடைய என்னுடைய கணவரே சவத்சாம் காம், இந்த பசுவையும் கன்றுக்குட்டியையும் சேர்த்து பயஸ்வினின்னு சொன்னாலே பசுன்னு அர்த்தம், பாலை கறக்கக்கூடியது. ஸோ பெண்கள் ஒரு அம்மாவுக்கும் பயஸ்வினி சொல்லலாம், ஏன்னா பாலை கொடுக்குறா இல்லையா, ஸ்தானத்துலேருந்து பால் வருதா இல்லையா, அம்மாவுக்கு குழந்தைக்கு பால் வருதா இல்லையா. ஸோ பயஸ்வினே பாலை கறக்கக்கூடியது. இங்கே இடத்துல பசு, நந்தினி பசு. ஸோ அந்த பசுவையும் கன்றையும் சேர்த்து அவளுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துன்னு வாங்கன்றான்.
नरस्य राजर्षेः पुत्री परमशोभना तस्या हेतोः महाभाग सर्वत्सां काम्पयस्विनीम् आनयस्व आश्रमं श्रेष्ठ दिनीं कामदां शुभां यावत् अस्याः पयः पीत्वा सखी मम सदैव हि ஸோ ஆனேஸ்வா கூட்டின்னு வாங்கோ, இந்த பசுவை நம்ம எடுத்துன்னு போயிடலான்றா. ஆனேஸ்வா கொண்டு வாருங்கள், ஆசிரமம் நம்முடைய ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போகலாம். சிரேஷ்டம் நந்தினியும் காமதாம், காமதாம்னா இஷ்டத்தை எல்லாம் கறந்து கொடுக்கக்கூடியவள், இஷ்டம் போல் கறந்து கொடுக்கக்கூடிய அந்த நந்தினி பசுவை சோபனமான அந்த பசுவை கொண்டு வாங்க. யாவது அஸ்யாகா பயக, ஸோ அதோட அது பால் கறந்துகிட்டே இருக்கும், அந்த பாலை குடிச்சிட்டே இருப்பாள். பீத்துவா அதை குடித்து என்னுடைய ஃப்ரெண்டு மம சகி, என்னுடைய ஃப்ரெண்டு சதாய எப்பொழுதுமே இனி அடுத்த லைனில் வருது. ஸோ அவன் என்ன ஆகும், 10,000 வருஷம் உயிரோடு இருப்பில்லையா அவள். आनयस्व आश्रमं श्रेष्ठं नन्दिनीं कामदां शुभां यावदस्याः पयः पीत्वा सखी मम सदा एव हि मानुषेषु भवेत् एका जरारोगविवर्जिता तच्छ्रुत्वा वचनं तस्या ஸோ மானுஷேஷு மனிதர்களிலேயே தனியாக அனுப்பளவள், 10,000 வருஷம் உயிரோடு இருப்பாள். அவளுக்கு ரோகமும் வராது, ஜரா வயசாகாது, எப்போவுமே யவனமாக இருப்பாள். ஸோ அந்த ரோகமும் வயசும் இல்லாமல், மூப்பு இல்லாமல் அவள் விவர்ஜிதா, அது இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்டு தனியாக அனுப்பாள். உலகத்திலேயே பார்த்தா இவள் ஸ்பெஷலாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதை கேட்டு வச்சனம் தத்து, அந்த வார்த்தையை கேட்டு, தஸ்யாக அவளுடைய வார்த்தையை கேட்டு, தியௌஹு யார் அந்த வசு, ஜகாரச்ச நந்தினி அபகரித்தார். ஜகாரனா அபகரித்தார், நந்தினி பசு எடுத்துன்னு போயிட்டார் ஒரு பாட்டு. மானுஷேஷு பவேத் ஏகா ஜராரோக விவர்ஜிதா தச்ச்ருத்வா வசனம் தஸ்யாஹ யௌஹு ஜகாரச்ச நந்தினீம் அவமன்ய முனிம் தாந்தம் ப்ருது ஆத்யைஹி சகிதஹ அனகஹ ப்ருதாயாம் அத நந்தின்யாம் வசிஷ்டஹ து மகாதபாஹ. ஸோ அவமன்யன்னா அவமானப்படுத்தி. ஸோ முனிவரை ஒரு வார்த்தை கேட்கல, பெர்மிஷன் கேட்கல, எதுவுமே கேட்காம எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அந்த முனிவரை அவமானப்படுத்தி, வசிஷ்டரை அவமானப்படுத்தி, தாந்தம் முனிம், தாந்தம்னு அடக்கமுடைய முனிவர், அப்படி எல்லாத்தையும் இந்த பசு ஒன்று தான் அவருக்கு எல்லாம் லைஃப் லைனே, அவரோட ஹோமத்துக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த நந்தினி பசு, அதையே தூக்கின்னு போயிட்டான். ஸோ அப்படிப்பட்ட முனிவரை இது யார், பிருத்து ஆத்யேகி, பிருத்து முதலிய வசுக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். சகித்தகன கூடி, அப்படி எல்லாருமா கூடி, சகிதக அனகக, அனககன்னு குற்றமில்லாத வசுக்கள் நார்மலாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா, ஏதோ இன்றைக்கி நேரம் சரியில்லை. ஹிருதாயாம் அத நந்தின்யாம், இப்படி நந்தினி பசு அபகரிக்கப்பட்டது என்றவுடன் மகாதபாக வசிஷ்டகா தூ, மகா தபஸுடைய அந்த வசிஷ்டர் அவமன்ய முனிம் தாந்தம் ப்ருது ஆத்யைஹி சகிதஹ அனகஹ आयाम् अत नन्दिन्यां वसिष्ठः तु महातपाः आजगाम आश्रमपदं फलानि आदाय सत्वरः न अपश्यत यदा धेनुं सवत्सां स्व आश्रमे मुनिः. ஸோ வசிஷ்டர் என்ன பண்ணுறார், பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரார், எல்லாம் பூஜைக்கு வேணுங்கிற சாமான்லாம் சங்கரிச்சுன்னு வரார் அவர். ஸோ ஆஜகாமா ஆசிரம பதம், தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். பலானி பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரார், சத்வரக வேகமாக வரார். நான் அபஷ்யத்தை ஏதாவது தேனும், பசு காணலைங்க. ஸோ பசுவை காணலைன்னொடனே சவத்சாம், கன்றையும் காணலை. ஸோ ஆசிரமே, தன்னுடைய ஆசிரமத்தில் முனிவர் பார்க்குற வச்சே பசுவையும் காணும், கன்றையும் காணும். आजगाम आश्रमपदं फलानि आदाय सत्वरः न अपश्यत यदा धेनुं सवत्सां स्व आश्रमे मुनिः. मृगयामास तेजस्वी गह्वरेषु वनेषु अपि न आसादिता यदा धेनुः शुकोप अतिशयं मुनिः. ஸோ மிருகயாமாசை தேடுறார், பசு எங்கே போச்சு தேடுறார். தேஜஸ்வியான வசிஷ்டர் கஹ்வரேஷு, அங்கே மலை அடிவாரத்தில் எல்லாம் அந்த குகைகள்லாம் போய் தேடுறார், எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வனேஷு, வனங்களில் போய் தேடுறார். நான் ஆசாதிதா, கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த பசுவை எப்போ அவர் அடையவில்லையோ அந்த பசுவை, சுகோபா, அதிசயம்னா ரொம்ப கோவம் வந்துருது அவருக்கு. ஸோ அதிசயம் சுகோபா, அதிசயம்னு இன்கம்பேரபிள், அப்படிப்பட்ட பயங்கரமான கோவம் வந்துருது அந்த முனிவருக்கு. मृगयामास तेजस्वी गह्वरेषु
वनेषु अपि न आसादिता यदा धेनुः चुकोप अतिशयं मुनिः वनेषु अपि वारुणिश्च अपि विज्ञाय ध्यानेन वसुभिः कृतां वसुभिः मे कृता धेनुः यस्मात् माम् अवमन्य वै வாருணி வாருணி யாரு? ஏன்னா மித்ரா வசிஷ்டரோட 2வது ஜென்மம். மித்ரா வர்ணர்கள் இப்போ நிமி சபிச்சதுக்கப்புறம் வசிஷ்டருக்கு 2வது ஜென்மம் கிடச்சிது இல்லையா? நிமியோட சாபம் கிடச்ச போது அப்போ அவர் முதல்ல பிறக்கிறது பிரம்மாவோட டைரக்ட் பிள்ளையாக பிறந்தார் வசிஷ்டர். 2வது பிறவி நிமியோட சாபத்துக்கு அப்புறம் பிரம்மாவிட்ட போய் சொல்கிறார், இவர் தேகம் இல்லாமல் பிரம்மாட்ட போய் எனக்கு உடல் இல்லை போயிடுத்து அப்படின்ன உடனே பிரம்மா சொல்கிறார், கவலைப்படாதே, மித்ரா வாருணியோட ஒரு ரேத்தஸ் குடத்தில் இருக்குது. அந்த குடத்தில் இருக்கிற ரேத்தஸை இந்த இவள் மித்ரா வர்ணர்கள் யார் ஊர்வசியை பார்த்து ஆசைப்படுறோச்சே மித்ரா அவள் 2 பேரும் ஆசைப்பட்டா. அவர் ஆசைப்பட்ட உடனே இந்த ரேத்தஸை எடுத்து ஒரு குடத்தில் வச்சா. ஸோ ஊருஷியை பார்த்த உடனே இந்த ரேத்தஸ் எடுத்து குடத்தில் வச்சு அந்த குடத்தோட ரேத்தஸ் வழியாக நீ பிறப்பாயின்னு விட்டார். அப்படி 2 பேர் பிறந்தா. யாரெல்லாம்? அந்த அகஸ்தியர் அகஸ்தியரும் வசிஷ்டருமாக மித்ரா வர்ணர்கள். அதனால் 2 பேருக்குமே மித்ரா வாருணின்னு பேர் 2 பேருக்குமே. ஸோ இங்கே மித்ரா விட்டுட்டாருங்க, வாருணின்னு போட்டார். ஸோ வசிஷ்டரை சொல்கிறது இங்கே. ஸோ அந்த மித்ரா வர்ணரோட பிள்ளைகளாக அந்த வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, சாப்பி விக்ஞாய அவர் பார்க்குறார். அவருக்கு தெரியாதா, ஞானத்தில் தெரிஞ்ச உடனே தியானேன்னு அவர் தியானித்து பார்க்குறார், யார் என்னோட பசுவை கொண்டு போனார்ன உடனே இந்த வசுக்கள் தான் கொண்டு போயிருக்கா. வசுபிகி கிருதா, வசுக்களால் அபகரிக்கப்பட்டது என்னுடைய பசு. ஸோ வசுபிகி மே கிருதா தேனுகு, இந்த வசுக்கள் என்னோட பசுவை அபகரித்து விட்டார்கள். யஸ்மாத் மாம் அவமன்யவை, ஸோ என்ன அவமானப்படுத்தியிருக்காய்வா, இந்த மாதிரி பண்ணி என்னுடைய பசுவை எங்கிட்டிருந்து பிரித்ததுனால என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். ஒரு கோபம் வருது. वारुणेच्छापि विज्ञाय ध्यानेन वसुभिः कृतं वसुभिः मे कृता धेनुः यस्मात् माम् अवमन्य वै. हरे कृष्ण मैम. वसुभिः मे कृता धेनुः तस्मात् सर्वे जनिष्यन्ति मानुषेषु न संशयः एवं शशाप धर्मात्मा वसून्तान् वारुणिः स्वयं. ஸோ சர்வே ஜனிஷ்யந்தி மானுஷேஷு. ஸோ ஆகவே எல்லாரும் இந்த 8 பசுக்களும் பூமியில் பிறப்பார்கள். சாபம் கொடுத்துட்டார் வசிஷ்டர். இப்படி ரொம்ப ஜாலியாக மேலுலகத்தில் இருக்கா, இவாளெல்லாம் பூமியில் பறக்கட்டும், சொர்க்கத்துலேருந்து கீழே விழட்டம்னு அவர் சொல்லிட்டார். ஸோ சர்வே எல்லா வசுக்களும் தஸ்மாத் ஆகவே மானுஷேஷு ஜனிஷ்யந்தி, மனிதர்களோடு மனித பிறவியை அடைவார்கள். ந சம்சய, சந்தேகமே கிடையாது. ஏவம் சசாப தர்மாத்மான வசிஷ்டர் இவ்வாறு சபித்தார். வசூன் தான் வாருணிகி ஸ்வயம், வாருணியாகப்பட்ட அந்த வசிஷ்டர் தானே இவ்வாறு ஒரு சாபத்தை கொடுத்தார். तस्मात् सर्वे जनिष्यन्ति मानुषेषु न संशयः एवं शशाप धर्मात्मा वसून्तान् वारुणीः स्वयं. श्रुत्वा विमनसः सर्वे प्रययुः दुःखिताश्चते शब्दाः स्म इति जानन्त ऋषिं तम् उपचक्रमुः. जानन्तः அபிசர்க்கம் போட்டுங்க. ஸோ ஸ்ருத்வா விமனசுன்னு சொன்னோமே, ரொம்ப துன்பத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு சர்வே பிரயுகு இந்த சாபத்தை காட்ட உடனே இவாளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுது. வசுக்கள் எல்லாரும் கிளம்பி போனான். துக்கிதாஷ்டத்தை அவளால் ரொம்ப துக்கப்பட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டா. சப்தாகாஸ்மா இது ஜானந்தகா, தாங்கள் சபிக்கப்பட்டோம் அந்த இடத்துல இல்லாட்டா கூட அவளுக்கு தெரிஞ்சு விடுறது, வசிஷ்டரோட சாபம் நம்மளுக்கு கடிச்சு கொடுத்தோன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். ஸோ அதை அறிந்தவர்கள் ரொம்ப துக்கப்பட்டு ரிஷிம் தம் உபசக்கரமுகு திருப்பி வரா, ரிஷி தேடி திருப்பி வரா, அந்த வசுக்கள் எல்லாம் வசிஷ்டட்டே வரா. श्रुत्वा विमनसः सर्वे प्रययुः दुःखिताश्चते शब्दाः स्म इति जानन्तः ऋषिं तम् उपचक्रमुः. प्रसादयन्तः तं ऋषिं बसवः शरणं गताः मुनिः तान् आह धर्मात्मा वसून् दीनान् पुरस्थितान्. ஸோ பிரசாதயந்தக தம் ரிஷிம் அவரை பிரசன்னப்படுத்துகிறா. பிரசாதம் பண்ணுறதுன்னு இது பிரசன்னப்படுத்துறது, ரொம்ப சாந்தப்படுங்கன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறா. அவரை பிரசன்னப்படுத்தி விட்டு
பிரசாதயந்தக தம் ரிஷி அந்த ரிஷியை வசவக வசுக்கள் அஷ்டவசுக்களும் சரணம் கதாக அவர் சரணாகதி பண்ணுறா. நாங்கள் என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சரணாகதி பண்ணுறா. முனிகி தானாக தர்மாத்மா எப்போவுமே பெரியோர்களுக்கு கோபம் வரும், உடனே அடங்கி போய்டும். அந்த கோபம் உடனே அவர் ரொம்ப நாள் நிற்காது. ஸோ அந்த தர்மாத்மாவான வசிஷ்டர் அவரை பார்த்து சொல்கிறார், வசூன் தீனான் புரஸ்திதான், ரொம்ப தீனமாக இருக்கிற பார்க்கறதுக்கே ரொம்ப கிருப்பணம், ரொம்ப பாவமாக இருக்கா. அவளை பசுக்களை பார்த்து அப்படி தன் முன்னாடி புரஸ்திதான் தன் முன்னாடி நிற்கக்கூடிய வசுக்களை பார்த்து வசிஷ்டர் சொன்னார். प्रसादयन्तः तं ऋषिं वसवः शरणं गताः मुनिः दानाः धर्मात्मा वसोदीनान् पुरस्थितान्. सर्वं जगदम्बार्पणमस्तु.